ரெவலேஷன் சாப்டர் 22 அதுதானே எண்டு, எல்லாத்துக்கும் எண்டுன்றோம் இல்லையா? ரெவலேஷன் சாப்டர் 22. ஏன்னா வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஒரு பெரிய ரிவர் இருக்குது, தேவன் வந்து உட்காந்துருக்காரு, lamb throne of God and the lamb will be the city, the servants will serve him. அதான் லாஸ்ட் இதுலயே அதில் வருது இல்லையா? அதான எண்டு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் வந்து அது எண்டு இல்லைன்றாங்க தியாலஜின்ஸு. ஏன் அப்படின்னாக்கா அதில் 15 பார்த்தீங்கன்னா அவுட் சைட் ஆர் த டாக்ஸ் ஹூ ப்ராக்டிஸ் மேஜிக் ஆர்ட்ஸு அப்படின்னு வசனம் வருது. இவங்களாம் வந்து அவுட் சைடில் இருக்கிறாங்க, ஐடாலேட்டர்ஸு, செக்ஷுவல் இமாரல், இவங்களாம் வந்து தேர் அவுட் சைட் அப்படின்னு சொல்லி வருது. வந்துட்டு அதுக்கப்புறம் 17 பார்த்தீங்கன்னா let one who is thirsty come and let the one who wishes take the free gift of water of life ன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. புரியுதுங்களா? இப்போ எல்லாமே உள்ள வந்துட்டாங்கன்னு வச்சுங்க. இப்போ யாரை கூப்பிடுறாங்க? ஸ்பிரிட்டும் பிரைடும், அதாவது கம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. வெளியே யார் இருக்காங்க? எல்லாமே உள்ள வந்துட்டாங்களா? இப்போ வெளியே யார் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெளியே வந்துட்டு செக்ஷுவல் இமாரல், மர்டர், ஐடாலட்ரினா எங்க இருக்கிறான்? நரகத்தில் இருக்கானா? அப்போ யாரை கூப்பிடுறாங்க? ஓகேங்களா? இது வந்து ஒரு 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 சின்ன டாபிக். இது வந்து நான் பேசுவோம் டீட்டெயிலா. அதாவது புதிய எருசலேமுக்குள்ள உள்ள வந்துட்டாங்க. ஓகேங்களா? எல்லாம் உள்ள வந்துட்டாங்க, எல்லாமே சூப்பர் ஆயிடுச்சு, எல்லாமே பக்காவா இருக்கு. ஆனா வெளியே வந்து இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, செக்ஷுவலி இம்மாரல், ஐடாலேட்டர், ப்ராக்டிஸ் ஃபால்ஸ்ஹுட், எவ்ரி ஒன் ஹூ லவ்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் ஃபால்ஸ்ஹுட், இவங்கெல்லாம் வெளியே இருக்கிறாங்க. மேஜிக் ஆர்ட்ஸ் இவங்கெல்லாம் வெளியே இருக்கிறாங்க. இப்போ முடிஞ்ச வெளியே இருந்தாலும் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம சுச்சுவேஷன் ஓகே, கேட்டை க்ளோஸ் பண்ணுப்பா, புதிய எருசலேம் கேட்டை க்ளோஸ் பண்ணுப்பா, முடியுதுப்பா அப்படி சொல்லி நம்மளும் சந்தோஷம் பலவத்தில் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சூசைட் போகுது. ஆனால் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தா அப்படி இல்லை. ஏன்னா 2 வருஷம் கீழே திருப்பியும் வந்து பரிசுத்தாவியானவரும் இயேசு கிறிஸ்துவும் கூப்பிடுறாங்க கம்முன்னு சொல்லிட்டு. யாரை கூப்பிடுறாங்க பார்த்தா லெட் ஹூ இஸ் தர்ஸ்டி. உள்ள இருக்கிறவன் தர்ஸ்டி எங்க? அதான் கிறிஸ்து தான் எல்லாரும் தாகத்தை தனிச்சிட்டாரு, ஜீவ தண்ணீரை கொடுத்துட்டாரு உள்ள இருக்கிறவனுக்கு. அவர் தர்ஸ்டி எங்க இருக்கிறான் இந்த இடத்துல அப்படின்னா வெளியே இருக்கிறவன் தான். வெளியே இருக்கிறவன் யாருன்னா இங்க இருக்கிறவன். ஓகேங்களா? அப்போ அவனை ஏன் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்றது, அது ஒரு டைமென்ஷன். ஓகேங்களா? அது நம்ம தியானிப்போம். நெக்ஸ்ட் ரெவலேஷன் 15 வந்துட்டு, சாரி ரெவலேஷன் 22 வந்து எண்ட் ஆஃப் த இது கிடையாது அப்படின்றாங்க. ஆனா 1 கொரிந்தியர் 15 பவுல் எழுதுறதான் எண்டுன்றாங்க. 1 கொரிந்தியர் 15 இந்த 24, 25, 26, 27 இருக்கு இல்லையா? முடிச்சுட்டு 28 தான் எண்டுன்றாங்க. ஓகேங்களா? when all things shall be subdued unto him, then shall the son also himself be subject unto him that put all things under him, that God may be all in all அப்படின்னு ஒரு இது வசனம் இருக்குது. the God may be all in all தாங்க எண்டுன்றாங்க. ஓகேங்களா? எண்டுனா அதெல்லாம் முடியல. எண்ட்ல இருந்து புது பிகினிங் ஒன்று தொடங்க போகுது, அதோடைய எண்டு. ஓகேங்களா? இந்த ஃபுல் பரிமாணத்துடைய எண்டுன்றாங்களே. இந்த ரெவலேஷன் 22 அப்புறம் ஒரு அதிகாரம் போட்டா அந்த அதிகாரம் வந்து பவுலுடைய 1 கொரிந்தியர் 15 28 போடணுன்றாங்க. அப்படிதான் வருதுன்றாங்க. பசில் வந்து அப்படிதான் ஃபிட் ஆகுது. ஏன்னா காட் மஸ்ட் பி ஆல் இன் ஆல், ரொம்ப இம்பார்ட்டன்டான இது. காட் மஸ்ட் பி ஆல் இன் ஆல். ஓகேங்களா? அதாவது காட் மே பி ஆல் இன் ஆல், தேவனே சகலத்திலும் சகலவுமாய் இருப்பார் அப்படின்றது தான் இன்னைக்குல அப்படிலாம் ஏடி ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில இருந்து இன்னைக்கு வரைக்கும் தியாலஜியன்ஸுடைய இதுல வந்துட்டு 3 பிரிவு இருக்குங்க. அதாவது வந்து என்னன்னா, நம்ம எல்லாருமே அந்த 3 பிரிவுல தான் ஒரு பிரிவுல தான் வருவோம். ஓகேங்களா? என்ன பிலீவ் பண்ணாலும் சரி, கிரேஸா இருந்தாலும் சரி, லாவா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே இந்த 3 பிலீவ் பண்றாங்க. ஓகேங்களா? ஆனா வந்து நம்ம யாருமே காட் மேபி ஆல் இன் ஆல் டைமென்ஷன் பார்க்கல. அப்படின்னா தேவனே சகலத்திலும் சகலமா இருப்பார். இப்ப நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னாக்கா, இப்போ ஜஸ்ட் மட்டும் தான் சொல்றேன், தேவன் வந்து சகலத்திலும் சகலமா இருக்க மாட்டாரு, கொஞ்சத்துல சகலமா இருப்பாரு அப்படின்னு தான் பிலீவ் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்மளோட கிரேஸ்லயே சொல்றேன், அப்படியே பிலீவ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னாக்கா, யாரெல்லாம் கிறிஸ்துவ ஏத்துக்கிறாங்களோ அவங்களுக்குள்ளனா தேவன் வந்துருவாரு. அப்ப எத்தனை பேர் கிறிஸ்துவ ஏத்துக்கிறோம்? கொஞ்சம் பேர் தானே. அப்ப கொஞ்சத்துல தானே சகலமா இருக்காரு. புரியுதா சொல்றது? இதுதான் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கு. சில பேர் என்ன பண்றாங்கன்னா அது இல்லைங்க, பாதிங்க. நான் ஏன்னா ஓல்டு டெஸ்டமெண்ட்ல வந்து சில பேருக்குலாம் சுத்தி தெரியாதுங்க, இன்னசென்ட்டா மறிச்சிட்டாங்க, அவங்களும் வந்து ஆண்டவர் என்ன பண்றாரு, பல்லவத்துக்கு வந்து கூட்டு போயிடுறாரு, அந்த மாதிரி இது பண்ணிடுறாரு, கிருபியா வந்து மன்னிச்சிடுறாரு அப்படின்னா ஓகேப்பா. 50% என்ன பண்றாங்க, இது
50% வந்துட்டு ஆண்டவர் வந்து சகலத்தில், பாதியில் சகலமா இருக்கிறார். ஓகேங்களா, பாதியில் சகலமா இருக்கிறார். ஓகே, அப்படின்னு அப்படி அப்படி ஒரு ஒரு பிலீஃப் இருக்கு. இது எல்லாமே இதுல தான் வரும். லா பிலீவ் பண்ண சொல்லி, கிரேஸ் பிலீவ் பண்ண சொல்லி எல்லாமே வந்து இந்த ரெண்டு இதுல தான் இருப்பாங்க. இப்போ மூணாவதா ஒண்ணு இருக்குங்க, அதுதான் வந்து தேவன் சகலத்திலும் சகலமா இருப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா எல்லாமே எல்லா சிஸ்டிலும் தேவன் ஃபுல்லா இருப்பாரு. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு, இப்போ என்ன சொல்றது, தண்ணி இருக்குங்க, காத்து இருக்குங்க, காத்து எப்படி ஃபுல்லா இருக்குது? நல்லவன்ட்டையும் ஃபில் ஆயிருக்குது, கெட்டவன்ட்டையும் ஃபில் ஆயிருக்குது. உங்க கோயம்புத்தூர் வந்தாலும் காத்து இருக்கும், சென்னை வந்தாலும் காத்து இருக்கும். இப்போ நான் சென்னையில போயிட்டு ஜெயிலுக்கு போனேன்னு வச்சுங்க, அங்கேயும் காத்து இருக்கும். ஜெயிலுடா, ஜெயிலு தாண்டா, ஆனா காத்து இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா காத்து சகலத்திலும் சகலமா இருக்குது. புரியுதுங்களா? அப்போ சகலத்திலும் சகலமா இருக்குதுன்னு வச்சுங்க. அப்போ வந்துட்டு சர்ச்சுக்கு போனா சர்ச்சிலும் காத்து இருக்கு, சர்ச்சிலும் காத்து இருக்கு. ஆமா, ரைட்டு, எல்லா இடத்துலயும் காத்து இருக்கு. ஆமா, காத்து வந்து எல்லா ஆக்சிஜன் வந்து எல்லா இடத்துலயும் இருக்குது. அப்போ ஆக்சிஜன் வந்து சகலத்திலும் சகலமா இருக்குது பூமிக்குள்ள. இப்ப தேவன் சகலத்திலும் சகலமா இருக்கிறார் அப்படின்னாக்கா, எவ்ரி இண்டிவிஜுவலுக்குள்ள, ஆடமுடைய டிசனன்ஸ் அத்தனை பேருக்குள்ளயும் தேவன் சகலத்திலும் சகலமா இருப்பாரா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஓகேங்களா, ஏன்னாக்கா பாதி பேர் நரகத்துல இருக்கான். இப்ப அவனுக்குள்ள தேவன் சகலத்திலும் சகலமா இருக்க முடியாது, ஏன்னா அவன் நரகத்துல இருக்கானே, ஆனா தேவன் இல்லையே. ஆஹ் அப்பதான் வந்து தியாலஜியன்ஸ் என்ன டிபேட் பண்றாங்க அப்படின்னாக்கா, இல்லங்க அது டெம்பரரிங்கன்றாங்க. ஏன் டெம்பரரின்றாங்கன்னா, ஒரு நாள் இது டெம்பரரியா இல்லை அப்படின்னாக்கா தேவன் வந்து சகலத்துக்கு சகலமா இருக்க முடியாது. தேவன் வந்து பாதியில தான் சகலமா இருக்க முடியும், இல்ல கொஞ்சத்துல சகலமா இருக்க முடியும். அப்படின்றதுதான் இது ஹெட்ஸ் அப். அப்படிதான் வந்து வந்து கிராஃப் வருது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இதுல நான் வரேன். இது ஒரு சின்ன பிட்டு தியானத்துக்கு. ஓகேங்களா, அந்த டாபிக் அப்படியே ஹோல்ல போட்டு அடுத்தது பிலிப்பியர் 2:10-11. ஓகேங்களா, that at the name of Jesus every knee should bow of things in heaven and the things in earth and things under the earth. ஓகேங்களா, அது என்ன, பர்வத்திலையும் சரி, பூமிக்கு மேலேயும் சரி, பூமிக்கு அடியில் இருக்கிற நரகமாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா, எவ்ரி நீ ஷுட் bow before the name of Jesus. இப்போ இது வந்து ரெண்டு 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 விதமா அதை பார்க்கலாம். இப்போ நம்ம எப்படி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, ட்ரெடிஷ்னல் வந்து கரெக்டாக பார்த்துட்டு இருக்காங்க. ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியானிட்டி இருக்கு பாருங்க, ஈஸ்ட்ல இருந்து அவனுக்கு கரெக்டாக பார்க்குறானுங்க. நம்ம வெஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, வெஸ்ட் தான் நம்ம தப்பா பார்க்குறோம். ஏன்னா வெஸ்ட் வந்து காஸ்பல் தப்பா புரிஞ்சிருக்கிறோம், ஆனால் தப்பா பார்க்குறோம். இப்போ வந்துட்டு நம்ம இதை எப்படி பார்க்குறோம்னு வச்சுங்களேன். ஒரு ஸ்கூல் எடுத்துக்குவோம். ஒரு ஸ்கூல்ல வந்து என்ன சொல்றாங்க, ஒரு பையனை வந்துட்டு ஒரு ஒரு ஏதோ ஒன்று கீழ்படி சொல்லியிருக்காங்க, ஒரு ஹோம்ஒர்க் எழுத சொல்லியிருக்காங்க. அவன் வந்து சரியா செய்யலைங்க, ஹோம்ஒர்க் எழுதலை. ஓகேங்களா, இப்போ வந்துட்டு அவனுக்கு வந்து ஹோம்ஒர்க் எழுதல இஷ்டம் இல்லை, ஏன்னா அவனுக்கு வந்து விருப்பம் இல்லை. விருப்பம் இல்லாத காரியத்தை வந்துட்டு எழுதுனா அவன் எப்படி எழுத மாட்டான்ல. அவன் இன்ட்ரெஸ்டிங்கா இல்லைங்க, அவனுக்கு வந்து மேக்ஸ் புரியல. மேக்ஸ் புரியாதனால என்ன பண்ணிட்டான்னா, அவன் வந்துட்டு விட்டுட்டு வந்துட்டான். போடா, எழுது புரியலடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் எழுதல. இன்னொருத்தருக்கு மேக்ஸ் புரிஞ்சிருக்கு, சூப்பரா இருக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், ஹோம்ஒர்க் எழுதி 2 சம் எக்ஸ்ட்ரா எழுதிட்டு வந்துடுறான். இப்போ புரியாதவனை போட்டு மிஸ் என்ன பண்றாங்க, பெஞ்ச்ல நிக்க வச்சு அடிக்கிறாங்க. அடிச்சு எழுதுவியான்னு கேக்குறாங்க. நெக்ஸ்ட் டைம் எழுதுவியான்னு கேக்குறாங்க. எழுதுறேன், கண்டிப்பா எழுதுறேன்றான். ஓகேங்களா, இப்ப இவன் ஏன் சொல்றான் அப்படின்னா, அடிக்க பயந்துட்டு சொல்றான். மிஸ் அடிக்கிறாங்கல்ல, கணக்கு சந்தோஷத்துல சொல்லல, வேற வழி இல்லடா, போட்டா அடிப்பாங்கடா இவங்க சொல்லிட்டு, அப்புறம் அடுத்த வாரம் அதை பாத்துக்கலாம், இதே கதை தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எதுக்காக சொல்றான் அப்படின்னாக்கா, பயத்தினால சொல்றானே தவிர்த்து வெளியே தான் சொல்றான், வாயில தான் சொல்றான். என்னன்னு சொல்றான், மிஸ் நான் வந்து ஹோம்ஒர்க்லாம் எடுத்து மேக்ஸ் வந்து கரெக்டா பண்ணிடுறேன் மிஸ் சொல்றான். ஆனா உள்ள அவன் 100% தெரியும் அவன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த வாரமும் இதே கதை தான்டா அப்படின்னு தெரிஞ்சிடும். ஓகேங்களா, இது ஒரு கான்செப்டா வச்சுங்க. இப்ப இதை வந்து பிலிப்பியருக்கு அப்ளை பண்ணுவோம். பிலிப்பியர் 2:10-11 வந்துட்டு எல்லாம் நீ பவ் ஆகுதுங்க அப்படின்னா, நரகத்தில் இருக்கவும் சரி, முஸ்லீம் எல்லா உலகத்துல எங்க இருந்தாலும் சரி, எல்லாமே பவ் பண்றாங்க, ஆர்டர் மாதிரி பவ் பண்றாங்க. இது 2 விதமா பவ் பண்ணலாம். ஒண்ணு வந்துட்டு, ஆமாண்டா இவர் தொலை தாங்க முடியாது, அத்தை நரகத்துல போடுவாரு, சாச்சர் பண்ணுவாரு, இது பண்ணுவாரு, இவர் இது பண்ணலன்னா இது பண்ணுவார், வழியில என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இன்னொன்னு வந்துட்டு அத்தனை பேருக்கும், இல்லடா இவர் வந்து வேற லெவல்ரா, இந்த தேவனை வந்து மிஸ் பண்ணிட்டோம்டா, இவரை போய் இந்த ஒரு ப்ரெஷியஸ் இதை போய் நான் மிஸ் பண்ணிட்டேன் மேடம், அடா பாவின்னு மேக்ஸ் புரிஞ்சவன் மாதிரி.
கணக்கு புரிஞ்சிச்சுல, அவன் எப்படி இது பண்ணுவான், டே சூப்பர் லட்ரா அப்படின்ற மாதிரி, லட்டை மிஸ் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி. இந்த தேவனை மிஸ் பண்ணிட்டோமே, அடப்பாமே, இப்ப புரிஞ்சுதுரா எனக்கு, இப்ப புரிஞ்சுதுரா அவனு சூசைஸ்ட புரிஞ்சு அத்தனை காலம் முழங்காலும் முடங்கும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் முடங்குறது எப்படி முடங்கும்னு வச்சுங்களேன், அது வந்துட்டு சும்மா தான் முடங்குது. ஏன்னாக்கா உள்ள முடங்கல, அதாவது வெளியே முடங்கி இருக்குது, உள்ள எழுந்து தான் நின்றுட்டு இருக்கிறான். உள்ள அதாவது வெளியே வந்து முடங்கி வந்து முழங்கால் போட்டு நிக்கிறாங்க. ஏன் முழங்கால் போட்டு நிக்கிறான்னா, முழங்கால் போடலன்னா அடி விழுவும், மிகாவேலும் காபிரியாலும் அடிப்பாங்கன்னு வச்சுங்க, சைட்ல இருந்து அடி பின்னிடுவாங்க. நீ நரகத்துல உட்காந்துருக்க, இப்போ முழங்கால் போட மாட்டியா அப்படின்னு அடிப்பாங்க. இன்னொன்னு, நரகத்துல இருக்காங்க, தேவன் நல்லா வர்றா, சான்ஸ் ஏறடா, இவரை போய் மிஸ் பண்ணிட்டோமேடா அப்படின்னு உணர்ந்து மனம் திரும்புதல்னால முழங்கால் போடுறான் பாருங்க, அதுதான் உண்மையான முழங்கால். அத வந்து அச்சீவ் ஆகுன்றாரு பிலிப்பியர்ல 2:10. The name of Jesus, every knee should bow, all things in heaven, all things in earth and things under the earth. இப்போ இது எல்லாமே வந்துட்டு எப்படின்னா, தேவன் நல்லவர் என்ற அறிவின் அந்த அறிதலால், ஓகேங்களா, அதனால முழங்கால் போடுறாங்களே தவிர்த்து வற்புறுத்தல்கள் கிடையாது. இப்ப நம்ம சொல்றது வந்து வற்புறுத்தல், ஜட்ஜ்மெண்ட் டே அன்னைக்கு வந்து ஜட்ஜ் உட்கார்ந்து இருப்பாரா வழி இல்லாம, அது வந்து வற்புறுத்தல். இது வந்து வாலண்டரி. வாலண்டரியா இன்வாலண்டரியா, இதுதான் கேள்வி. நம்ம எல்லாமே வந்துட்டு இன்வாலண்டரி தான் பேசுறோம். ஏன்னா அவர் வழி இல்லை, எண்ட் ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு, இனிமேல் அவ்வளவுதான், நரகம் வந்து முடிஞ்சு போச்சு, இது பாதாளமும் இதையும் கட்டி அக்கினி கடல்ல போட போறாரு, போட்டதுக்கு அப்புறம் உள்ள வந்து வெந்துட்டு இருக்க போறான். இப்போ வந்துட்டு அதுக்கு முன்னாடி வந்துட்டு லாஸ்டா வந்து தூக்கி போட போறாரா, ரைட்டு, ஒரு வழியில பனிஷ்மெண்ட். இப்போ எல்லாம் முழங்கால் போடுறாங்க, எல்லாம் முழங்கால் போடுறாங்கன்னு வச்சுங்களேன், அப்படி ஒரு முழங்கால். இது வந்து வெற்றியா அப்படிங்கிற கிறிஸ்துக்கு தோல்விங்க, கிறிஸ்துக்கு தோல்வி. ஏன்னு வச்சுங்க, பாதிட்ட முடிக்கல அவரு, பாதிட்ட முடிச்ச கிறிஸ்து பாதிட்ட முடிச்சிட்டாருன்னா வேற லெவல்ல முடிச்சிருப்பாரு. அத்தனை பேரும் வந்துட்டு வாலண்டரியா வந்துருவான். வாலண்டரியா வந்தா தேவன் சகலத்துல சகலமா இருக்க முடியும். இஸ் காட் all in all, or is God all in some, or is God all in few? இதான் கொஸ்டின். இப்போ God is all in all பவுல் சொல்றாங்க, ஓகேங்களா. அதே மாதிரி எவ்ரி knee will bow சொல்றான். வாலண்டரியா இன்வாலண்டரியா? இன்வாலண்டரியா இருந்தா கிரைஸ்டுடைய ஃபெயிலியர், வாலண்டரியா கிரைஸ்டுடைய சக்சஸ். ஓகேங்களா, இதை பத்தி நம்ம இன்னும் தொடர்ந்து பேசுவோம். யாத்திராகமும் 32ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஆண்டவர் மனம் திரும்புவாரு. எக்ஸோடஸ் சாப்டர் 32. மோசே வந்து நான் தெரிஞ்ச விஷயம் தான் நம்மளுக்கு. மோசே வந்துட்டு ஆண்டவரோட வந்துட்டு இது பண்றான், என்ன பண்றான், ஆண்டவர் வந்து போட்டு தள்ளலான் இருக்காரு எல்லாரையும் வந்துட்டு. பிதாவாகிய தேவன் என்ன பண்றாரு, எல்லாரையும் போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு இருக்காரு. அப்படின்னு இருக்கும்போது மோசே வந்து போய் பேசுறாப்புல, என்னடா இந்த மாதிரி இதெல்லாம் இது பண்றீங்க, அப்புறமா உங்களுக்கு கெட்ட பேர் ஆயிராதா, நீங்க அங்கிருந்து கூட்டு வரீங்க, எகிப்துல இருந்து கூட்டு வந்திருக்கிறீங்க, இந்த மாதிரிலாம் பாதியில விட்டாரு இந்த தேவன் சொல்லி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பயங்கர கோபமா இருக்காங்க. மோசே வந்து பயங்கர சாந்தமா இருக்காப்புல. இது பண்ணி ஆண்டவர் கன்வின்ஸ் பண்றாரு. கன்வின்ஸ் பண்ணி ஆண்டவர் கன்வின்ஸ் ஆகி கடைசியில வந்து ஆண்டவர் வந்து மனம் திரும்பி ஒரு கோவத்துல இருந்து மனம் திரும்பி என்ன பண்றாரு, மோசே சொல்ற பேச கேட்டு சரி ரைட்டுப்பா போயிருப்பா அப்படின்ட்டாரு. அப்படியே படிச்சுட்டே வரோம், ஓகேங்களா. இது வந்து படிச்சுட்டு வரோம், இதான் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம், ஏன்னா எக்ஸோடஸ் 32 போட்டிருக்கு. இதை அப்படியே எடுத்துங்க, ஓகேங்களா. ரீசெண்டா ஒருத்தர் கேட்டிருந்தேன், அவரும் வந்து பயங்கர சூப்பர் நேச்சுரல் தான். சூப்பர் நேச்சுரல் வந்துட்டு இது மாதிரி ஹெவன் ஹெல் விசிட் இந்த மாதிரி இதெல்லாம் பேசுறவர் தான். அது இந்த மாதிரி இல்லை, பழைய பழைய ஓல்டு ஸ்கூல்ல, நியூ ஸ்கூலு, ஓகேங்களா. அது பரலோக நரகம் போறாங்க பாத்தீங்களா, அதுலயே 2 ஸ்கூல் இருக்குங்க. அதுலயே வந்து 2 ஸ்கூல் இருக்கு. ஒன்னு ஓல்டு ஸ்கூல், இன்னொன்று நியூ ஸ்கூலு. ஓல்டு ஸ்கூல் பாத்தீங்கன்னா அவன் வந்து பேக்ஸ்டர், மேரி பேக்ஸ்டர், கேத்தரின் பேக்ஸ்டர் இருக்காங்களே, அதெல்லாம் ஓல்டு ஸ்கூலு. நியூ ஸ்கூல்ல வந்து வேற வேற நியூ ஸ்கூல் நான் சொல்றேன். நியூ ஸ்கூல் மைண்ட்ல வந்து அவங்களும் பல்ல நகரம் போறாங்க. நியூ ஸ்கூல் வேற மாதிரி இருக்கு. டோட்டலா பாரு வந்து கிறிஸ்துவின் முடிக்க பினிஷ்டு ஒர்க்ல இருந்து பார்க்கும்போது அவங்களுடைய புரிதல் வேற மாதிரி இருக்கு. அதே பரலோக நேரத்துடைய புரிதல் வந்து வேற மாதிரி இருக்கு, ஓகேங்களா. இப்போ இது வந்து மோச மீட் பண்றாருங்க. மோச மீட் பண்ணி கேட்கறாரு, 32ஆம் அதிகாரத்தை பத்தி பேசுறாங்க. பேசுறாங்க, என்னங்க ஆண்டாரே மனம் திரும்ப வச்சிட்டீங்க, நீங்க பெரிய ஆளுங்க, நீங்க இப்படிலாம் பண்ணிருக்கிறீங்க, நீங்க கொஞ்சம் இது பண்ணீங்கன்னா ஆண்டவர் அழைச்சிருப்பாரு அத்தனை பேரையும் அப்படின்னு ஒன்னு மோசே வந்து சொல்றாப்புல. எப்படா நம்ம சம்பவம் நடந்துச்சுன்னு கேட்டாப்புல. என்ன சொல்றீங்க, 32 எழுதியிருக்கே யாத்திராகமத்துல, அதை பத்தி நாங்க பெரிய நிறைய பிரசங்கம் பண்ணியிருக்கோமே அப்படின்னு மோசஸ் சிரிச்சுட்டு சொல்றாராம்.
அது மாதிரி சம்பவம் நடக்கலப்பா அப்படின்னாராம். என்ன சம்பவம் நடக்கல, ஆப்போசிட்டா நடந்துச்சுனாராம். கேளுங்க, உண்மையா நடந்தது ஒரு விஷயம் தான், ஆப்போசிட்டா நடந்துச்சுனாராம். என்ன ஆப்போசிட்டா நடந்துச்சு, நான் வந்து போட்டு தள்ளி இல்லான்றேன், இவனை வந்து வணங்க கழுத்து உள்ளவங்களும் இப்படி இருக்கானுங்க, இவனை போட்டு தள்ளி நான் ரெக்கமெண்ட் பண்ணேன். பிதாவாகிய தேவன் என்ன சொன்னாரா, இல்லப்பா பொறுமையா இருப்பா, போட்டு தள்ளாதுன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணாராமா, மோச கன்வின்ஸ் பண்ணாராமா. ஸ்டோரி பாருங்க, ஆப்போசிட் எல்லாமே நம்ம ஒரே இது பார்த்துருக்கோம். இந்த ஸ்டோரி வந்து இந்த ஸ்டோரி வந்து மோஸ் சொல்றாப்புல, இவர்கிட்ட என்கவுண்டர் நடக்குதுல அவர்கிட்ட சொல்றாரு. சொல்லிட்டு கேட்டாராமா, நீ கிறிஸ்துவ பார்த்தது இல்லையா அப்படின்னு கேட்டாராமா. கிறிஸ்து தெரியுமே, புதிய உடன்படிக்கை கிறிஸ்து, நியூ டெஸ்டமென்ட் கிரைஸ்டோட ஆட்டிடியூட் பிஹேவியர் பார்த்துருக்கியா அப்படின்னு. ஆமா, எக்ஸாக்ட் டிட்டோ தான் பிதாவாக தேவனோட பிஹேவியர். ஆடிட்டாராம் அவரு. என்ன ஐயா அப்படின்னு, கிறிஸ்து எப்படி பிஹேவ் பண்ணும் அதே மாதிரி பிஹேவ் பண்ணுவாரு, எந்த எந்த மாற்றமே இல்லை, எக்ஸாக்ட் டிட்டோ. அது வந்துட்டு நீ என்னதான் இது பண்ணாலும் அவர் வந்து அன்பு கூறுவாரு, வேற லெவல்ல இருக்கும், அன்பும் தாழ்மையும் இருக்கும். நான் சொல்றேன் அவர் மனம் திரும்புறது அப்படின்னாப்லையா. அப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னா ஆப்போசிட் நடந்துச்சு. அதுல 32 போட்டு ஆப்போசிட், எங்கெல்லாம் மோசன் வருதோ அங்கெல்லாம் பிதான்னு போட்டு, எங்கெல்லாம் பிதான்னு வருதோ அங்கெல்லாம் மோசன் போட்டு, அதான் முடிஞ்சது மேட்ருன்றாராமா. இந்த ஸ்டோரி இப்படி யோசிச்சு பாருங்களேன். மோசே வந்துட்டு பிதாட்ட பேசுறாரு, பிதா வந்துட்டு இல்லப்பா வெயிட் பண்ணுப்பா, அவங்கன்னா நான் பல ஜென்ரேஷன் நான் பார்த்துருக்கேன், வருவாங்கப்பா மெதுவா வருவாங்கப்பா அப்படின்ற மாதிரியும். மோசே வந்துட்டு இல்லைங்க போட்டு தள்ளுறேங்க, முடியாதுங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க, போதுங்க, அவங்க இவ்வளவு அற்புதம் நம்ம செஞ்சுட்டோம், அந்த எல்லாம் பார்த்தாச்சு அப்படின்னும் போதும் பிதா வந்து பொறுமையா இருப்பா பாத்துக்கலாம்ப்பா அப்படின்னு ஒரு பிதாவை மைண்டு கொண்டு வாங்களேன். இப்போ இது நடந்திருக்குன்னு வச்சுங்க, இப்படி நடந்திருக்குமா அப்படின்றது ஒரு கேள்வி. இவர் வந்து டிஜே சொல்ற மாதிரி சொல்றாரு, நான் பார்த்தேன் பேசுன்னு சொல்றாரு, ஓகேங்களா. 32 நல்லா படிச்சுட்டு வரும்போது பாத்தீங்கன்னா கீழே வந்து 10 கட்டெல்லாம் வாங்கிட்டு மோசி வந்துருவாப்புல எல்லாம் பேசிட்டு வந்திருக்காருல்ல, வந்து கீழே வந்து பார்த்து உடச்சு அத்தனை பேர் தூக்கி சாவடிச்சிடுறாரு. யாரு, மோச சாவடிக்கிறாரு. யாரு 10 கட்டலையா போட்டு யாரு உடைக்கல, பிதாவாகிய தேவன் உடைக்கல, மோசே தான் உடைக்கிறாரு. இங்க யார் கோவக்காரன், மோசே தான். அதே 32 படிச்சது மோசே தான் கோவப்பட்டிருக்கிறாரு, பிதா கோவப்படல, ஓகேங்களா. அவ 32 தப்பா எழுதிருக்கிறாங்கன்றாங்க. 32ல ஸ்கிரைப்ஸ் தான் உட்காந்து ஸ்கிரைப்ஸ் தான் எழுதுறாங்க, ஓகேங்களா. ஏன் அப்படின்னாக்கா, அவன் பைபிள் தப்புன்றியா, இல்ல பைபிள் தப்புன்னு இல்ல, ஏசு கிறிஸ்து தாங்க வேர்ட் ஆஃப் காடு. ஏசு கிறிஸ்துன்ற வேர்ட் ஆஃப் காடுக்கு முன்னாடி அத்தனை ரிட்டன் ஸ்கிரிப்சர் இருக்குல்ல, வில் பவ் பிஃபோர் ஜீசஸ். புரியுதுங்களா. இப்ப நான் படம் வரைறேன், இப்படிதான் பிதா இப்படிதான், இயேசு இப்படிதான் படம் வரைஞ்சிட்டே இருக்கிறேன். இயேசு நேரில் வந்துட்டான்னு வச்சுங்களேன், படம் வந்து ஷுட் பவ். ஏன்னா படம் வந்து ஒரிஜினல் கிடையாது, ஒரிஜினல் யாரு, இயேசு தான். அப்போ ஸ்கிரிப்சர், இந்த ஸ்கிரிப்சர்ல பிழை இருக்குது அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னாக்கா, எதனால பிள்ளைனா, ஏசு கிறிஸ்துடைய ஸ்டாண்டர்டு சர்மன் ஆன் த மவுண்டோட ஒப்பிடும் போது ஸ்கிரிப்சர் கான்ட்ராவா இருந்ததுன்னா அது பிள்ளைன்றாங்க. ஸோ இது வந்து எதுக்குன்னா நான் பேசுறதுக்கு வரோம், ஸ்கிரிப்சரா ஏசுவா, ஏன்னா ஸ்கிரிப்சர் வந்து கான்ட்ரவியா இருக்கு. நிறைய இடத்துல வந்துட்டு பிதாவாகிய தேவன் வந்து ஒரு கொடுங்கோல் மன்னன் மாதிரியும், இது மாதிரியும் நிறைய இடத்துல வருது. தீர்க்கதரிசிகள் வந்து ரொம்ப நல்லவங்க மாதிரியும், பிதா வந்துட்டு அந்த அளவுக்கு கொஞ்சம் பயங்கர ஸ்ட்ராங்காகவும், இது நான் கொஞ்சம் முரட்டாட்டம் பிடிச்ச ஒரு மாதிரி காட்டுறாங்க இல்லையா. அந்த ஸ்கிரிப்சர் எல்லாமே ராங்கன்றாங்க. ஏன் எழுதலாம் ராங்கன்றாங்க, ஏன்னா ஏசு கிறிஸ்துவ காட்டுறாங்க. ஏசு கிறிஸ்துவ பிதா ஒரு தற்சுவமா இருக்காரு, ரெப்ரசன்டேஷனா இருக்காருயா. ஏசு கிறிஸ்துவோட பார்க்காத ஒரு குணாதிசயமும் பிதாட்ட இல்லைன்றாங்க. புரியுதுங்களா. ஸோ இந்த ஸ்கிரிப்சர் ராங்கன்றாங்க. நம்ம இதை வச்சு பேசுவோம், இது வந்து ஸ்கிரிப்சரா, இஸ் இட் கோயிங் டு பி பைபிள் வர்ஸ் ஆர் வேர்ட் ஆஃப் காட். வேர்ட் ஆஃப் காட்ன்றது கிறிஸ்து, ஸ்கிரிப்சர் வந்து பைபிள் வர்ஸ், ஓகேங்களா. இது ரெண்டு யார் பேச அப்படின்னா கிறிஸ்து தான் பேச ஆறாரு. ஏன்னா இது வந்து போட்டோகிராஃபுங்க, இது நிழல்ல வந்து பெயிண்டிங், நான் மைக்லாஜில பெயிண்ட் பண்ணாலும் தப்பா போய் பெயிண்ட் பண்ணுவான், ஒரிஜினல் வரும்போது வேற மாதிரி வரும், ஓகேங்களா. ஏசு கிறிஸ்து நேரம் வரும், இவரும் ஏசுவா, நாங்க பெயிண்ட் பண்ணிருக்கோம், ஐசாயா ஒரு பெயிண்ட் பண்ணிருக்காரு, ஜெரமியா ஒரு பெயிண்ட் பண்ணிருக்காரு, தாவீது கூட பெயிண்ட் பண்ணிருக்காருங்க, இயேசுவை பத்தி தப்பா பெயிண்ட் பண்ணிட்டானுங்க, எழுதியிருக்காங்க, அதாவது தப்பா எழுதியிருக்கானுங்கன்றாங்க. புரியுதுங்களா. ஏன்னா ஏசு கிறிஸ்துவோட சர்மன் இந்த மவுண்ட் தான் ஏசு கிறிஸ்துவோட கேரக்டர், அதுதான் பிதாவோட கேரக்டர்னு சொல்லி தியாலஜி டீல் பண்றாங்க. இதை பத்தி நம்ம பேசுவோம். இதெல்லாம் ஆக்சுவலி எனக்கே ஜீரணிக்கிறதுக்கு 2 வருஷம் ஆச்சு. முதல்ல ஜீரணிக்கல, கேட்டவன் டப்புன்னு க்ளோஸ் பண்ணிருவேன் பயந்துட்டு. ஏன் அப்படின்னாக்கா, இல்லடா ராங்கா போறாங்கடா அப்படின்னு. அது மாதிரி திருப்பி ஏசு கிறிஸ்துவ பார்க்க
என்னடா கேட்டா தப்பு இல்லையே, இவனுங்க வந்து ஏசு கிறிஸ்து இது பண்றானுங்க, ஹைட் பண்றாங்களே, நம்ம பண்ற தியாலஜி வந்து ஓடாதே, வண்டி ஓடாதே, நம்ம கிட்ட இருக்க தியாலஜில வண்டி ஓடாதே அப்படின்ற இதுக்கு வர்றதுக்கு எனக்கு 2 வருஷம் ஆச்சு. நீங்க கேட்கும் போது என்னடா ஏதோ பேசுறானே அப்படின்ற மாதிரி யோசிக்காதீங்க. நம்ம ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, எல்லா ஆங்கிலும் யோசிப்போம். ஏகப்பட்ட பைபிள் வசனம் வந்து கான்ட்ரரியா இருக்குதுங்க, அகைன்ஸ்டா இருக்குதுங்க. எப்படிலாம் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, பிதா வந்து நான் யாருமே நியாயம் தீர்க்க மாட்டேன்னு சொல்றாரு. ஏனாக்கா குமாரன்ட்ட கொடுத்துருவேன்னு சொல்றாரு. இது வரைக்கும் அவர் தான் நியாயாதிபதி நம்ம பேசிட்டு இருக்கிறோம், ஓகேங்களா? ஏன்னா வசனம் இருக்குது, நீதி உள்ள நியாயாதிபதி இருக்குது. ஆனா அவர் சொல்றா நான் நியாயம் தீர்க்க மாட்டோம். அப்ப கடைசி நாள்ல யாருப்பா நியாயம் தீர்க்கிறது அப்படின்னு ஏசு கிறிஸ்துட்டு கொடுத்துறேன்னு சொல்லிட்டாரு. ஏசு கிறிஸ்து சொல்றாரு நானும் யாரும் நியாயம் தீர்க்க மாட்டேன்ட்டாருங்க. வசனம் இருக்கு, நானும் நியாயம் தீர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, ஓகேங்களா? அப்ப ஏன் அப்போ ஜட்மெண்ட் டே வந்து அப்ப என்னங்க ஆகும்? இவரும் சீட்ல உட்கார மாட்டேன், ஜட்ஜு லீவ், ஜட்ஜ் ஆப்ஷன்னா அப்போ என்ன, எப்படி ஜட்மெண்ட் நடக்கும்? என்ன இது டோட்டலா ராங்கா இருக்குது இல்லையா? ஆனா பாத்தீங்கன்னா டப்பா ஏழு கொடுத்து கான்ட்ரரி இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, நான் நியாயம் தீர்க்க மாட்டேன், நான் வார்த்தை நியாயம் தீர்க்குன்னு சொல்றாரு, ஓகேங்களா? இதை பத்தி நம்ம பேசுவோம். அப்ப வந்து நியாயாதிபதி யாரு? பிதா நியாய தீர்க்க வரலையா? பிதா நீதி நியாயாதிபதியா? பிதாவா நியாயாதிபதியா? அந்த 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 சர்க்கிள் தான் நம்ம ரோடு அடிக்கணும், ஓகேங்களா? இஸ் காட் இஸ் ஜட்ஜ் ஆர் காட் இஸ் ஃபாதர்? ரெண்டு. ஏசு கிறிஸ்து வந்து காட் இஸ் ஃபாதர்ன்றாரு, ஸ்கிரிப்சர் வந்து காட் இஸ் ஜட்ஜ்ன்றது, ஓகேங்களா? அதாவது மோசையில இருந்து எல்லாமே தேவனை முகமுகம் அறிஞ்சாலும் ஜட்ஜா அறிஞ்சிருக்கிறாங்க, ஆனா பிதாவை அறியல. யாருமே பிதாவை பார்க்கலன்றாங்க. மோசை பார்த்தானே, ஆமா மோசை பார்த்தான், ஆனா வந்து மோசை வந்துட்டு பிதாவை பார்க்கல. மோசை பிதாவை பார்க்கல. மோசை வந்து தேவன் வந்து ஒரு நியாயாதிபதி அப்படின்ற ஒரு கண்ணோட்டம், ஒரு தியாலஜியில தான் அவன் தேவனை பார்க்கறானே தவிர்த்து அவனை பிதான் பார்க்கவில்லை. இயேசு கிறிஸ்து மட்டும் தான் பிதான் பார்க்கறாரு தேவனை. தேவனை பார்த்துட்டாங்க, பிதாவை பார்க்கல. ஆனா பிதாவை வெளிப்படுத்துறது இயேசு கிறிஸ்து மட்டும். அதான் சொல்றது, என்னை தவிர்த்து யாருமே பார்க்கல அப்படின்னு ஒரே இடத்துல அடிச்சிடுறாரு. மோசஸ் எல்லாமே ராங்கா, மோசஸ் ராங்குன்றாரு. ஆனா மோசஸ் எவ்வளவு பிதா பார்த்ததுல வந்து 100 out of 100, 9900, 0 out of 100ன்றாரு இயேசு கிறிஸ்து. எல்லாம் ஷாக் ஆறாங்க. என்ன நேரம் முகமுகமா பார்த்திருக்காங்க, ஜீரோப்பா, மார்க் 0, மோசஸ் வந்து 0 out of 100. பிதா பார்த்த டாபிக்ல மோசஸ் 0 out of 100. அப்படி ஆதாமும் 0. ஆதாம் பார்க்கல, ஆமா ஆதாம் பார்க்கல, 0 out of 100. யாரு பார்த்தா? நான் தான். நீங்க எவ்வளவு மார்க் சார் அப்படின்னு கேட்க, நான் 100 out of 100ன்றாரு. நாங்க வேற மாதிரி, பைபிள் வேற மாதிரி சொல்லுது, பைபிள் தப்புன்றாரு. புரியுதுங்களா? இப்ப அப்படியே வச்சுங்க, இது இந்த டாபிக் நம்ம பேசுவோம். இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துற பிதா வெர்சஸ் ஓல்ட் டெஸ்டமெண்ட் காட், அண்டர்ஸ்டாண்டிங் ஓல்ட் டெஸ்டமெண்ட், அண்டர்ஸ்டாண்டிங் காட். டோட்டல் வந்து டோட்டல் 2 டிஃப்ரெண்ட் கான்ட்ரடிக்ஷன், 2 டிஃப்ரெண்ட் கான்ட்ரரி. இதை பத்தி எல்லாம் பேசுவோம். அடுத்த சின்ன டாபிக், பேசுன டாபிக் தான், சின்னதாக கொஞ்சம் இன்னொரு கிளான்ஸ் வேற ஆங்கிள் இருந்து. இயேசு கிறிஸ்து வந்து உலகத்தின் ரட்சகரா இல்ல வந்து தம்மை ஏற்றுக்கொள்றவர்களுக்கு ரட்சகரா அப்படின்ற கேள்வி. இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்து ரட்சகரா இல்ல இயேசு கிறிஸ்து உலகத்தின் ரட்சகரா? அதான் கேள்வி. உலகத்தின் ரட்சகர் அப்படின்னாக்கா உலகத்தை ரசிக்கணும், ஏத்துக்கிறானா ஏத்துக்கல ரசிக்கணும், ஓகேங்களா? அதான் உலகத்தின் ரட்சகர். இல்லைங்க, உலகத்தின் ரட்சகர் தான், ஆனா யாரெல்லாம் அவரை ஏத்துக்கிட்டாங்களோ அவங்க ரசிச்சிருப்பாரு. அப்ப மற்றவங்க ரசிக்க மாட்டாரு அப்படின்னா உலகத்தை ரசிகர்னு சொல்லாத. ஏன்னாக்கா உலகத்தை ரசிக்கலையே. பேட்ஸ்மேன்னா பேட்டிங் ஆடணும், ஓகேங்களா? நான் இந்த 2 பால் தான் விளையாடுவான், 3 ஸ்பின் போட்டா விளையாட மாட்டான், ஃபாஸ்ட் பவுலிங் போட்டா விளையாடுவாப்ல, ஸ்பின் பவுலிங் போட்டா விளையாட தெரியாதுன்னா அப்போ இஸ் நாட் அ ப்ராப்பர் பேட்ஸ்மேன். ஏன்னா கிளைவ் லாய்ட்ஸ் ஸ்பின்னும் அடிப்பாப்புல, இதுவும் அடிப்பாப்புல, ஃபாஸ்ட் போட்டிங்னா அடிப்பாப்புல. அப்போ வந்து கரெக்ட் பேட்ஸ்மேன் இல்லையா? அப்போ உலக ரட்சகர்னா யாரெல்லாம் ஏத்துக்கிட்டோம் அவங்க ரட்சகருங்க, யார் ஏத்துக்கலையோ அவங்களும் ரட்சகர் தான், ஆனா ரசிக்க மாட்டாரு அப்படின்னாக்கா ரட்சகர் இல்லை. புரியுதுங்களா? அப்படி ஒரு இதுதான் ஆங்கிள் தான், ஒரு ஆங்கிள் பாக்குறோம். அப்படின்னா பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆள் சொல்லுதா, ஆளுன்னு சொல்லுதா, இல்லாட்டினா வந்துட்டு யார் யாரெல்லாம் அவங்களை ஏத்துக்கிட்டாங்களோ அவங்களுக்கு மட்டும் சொல்லுதா? இது ஒரு ஆங்கிள் தான். முடிவு எதுவும் வர பண்ண வேணாம். ஆனா அந்த ஆங்கிள் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, யோவான் 12, John 12:31-32 அவர் பாத்தீங்கன்னா, when I am lifted up from earth I will draw all men unto myself ன்னு சொல்றாரு. இயேசு வந்து when I am lifted up from the earth I will draw all men unto myself. இப்போ ஏன் all men சொல்றாரு? யாரெல்லாம் என்ன விசுவாசிக்கணும் அவங்கள மட்டும்தான் இழுத்துக்கொள்ளணும், எல்லாரையும் இழுத்துக்கொள்ள முடியாது இல்லை அவரால். அப்போ ஆனால் வந்து இங்கே எப்படி சொல்லுது ஆல் மென்? இது ஜஸ்ட் இதுதான் கிளான்ஸ் தான் பார்க்குறோம். ரோமர் 5:18-19. Consequently, just as the result of one trespass was condemnation for all men,
So also the result of one act of righteousness was justification that brings life for all men. ஏங்க ஆள் போட்டிருக்கு, யாரும் விசுவாசிக்கிறோம் அவங்க மட்டும் தானே போடணும். ஆனா ஆள் போட்டு பால் எழுதுறானே அப்படின்னா ஃபார் ஜஸ்டஸ் த்ரூ த டிசோபீடியன்ஸ் ஆஃப் ஒன் மேன், எக்ஸாம்பிள் கொடுக்குறான் பாருங்க. ஜஸ்ட் டிசோபீடியன்ஸ் ஆஃப் ஒன் மேன் மெனி வேர் மேட் sinners. So through the obedience of one man many will be made righteousness, many will be made righteous. எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு மனிதன் பாவம் வந்துட்டு டிசோபே பண்ணதுனால many were made sinners சொன்னாங்க. many were made sinners, all were made sinners. ஆதாம் பழக்கம் அப்படின்னா எல்லாமே வந்துட்டு பாவி ஆக்குனாங்களா, இல்ல யாரெல்லாம் ஆதாம் விசுவாசிக்கலாம் அவங்க மட்டும் பாவி ஆனாங்களா? இல்ல, ஆதாம் பாவம் செஞ்சா ஆதாம் விசுவாசிக்கணும்னு சொல்லி அத்தனை பேரும் பாவி ஆயிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ கிறிஸ்து, ஸோ ஆல் த்ரூ ஒபீடியன்ஸ் ஆஃப் ஒன் மேன் மெனி வில் பி மேட் ரைச்சியஸ்னஸ். இப்போ ஒருத்தர் ஒபே பண்ணதுனால இப்போ வந்துட்டு எப்படி ஒருத்தன் டிசைட் பண்ணா அத்தனை பேரும் அடிவாங்கன்னா, ஒருத்தர் ஒபே பண்ணா அத்தனை பேரும் என்ன பண்றாங்க, ரைச்சியஸா ஆகுறாங்க. ஓகேங்களா? அது ஒரு ஜிஸ்ட் தான் வந்துட்டு அதே வாசத்துல மொத பாட்டுல எழுதிட்டாப்புல பவுல். Just as the result of one trespass was condemnation for all men, so also the result of one act of righteousness was justification that brings life for all men. எழுதிட்டாப்புல. கிறிஸ்டியன் எழுதல, டிசைபிள் எழுதல, இதுன்னு எழுதல, ஆல்னா ஆள் தான் போட்டிருக்காரு. இது ஜஸ்ட் தான், இது கன்க்ளூஷன் வர தேவையில்ல. பட் ஜஸ்ட் நம்மளுடைய வேற ஆங்கிளும் பைபிள் படிக்கணும், ஒரே ஆங்கிளும் படிச்சிட்டோம், வெஸ்டர்ன் மைண்ட் செட்ல பைபிள் படிச்சிட்டோம், ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ்ன்னு சொல்றாங்க. ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் மைண்ட் அவங்க இப்படி பிலீவ் பண்றாங்களாமா டோட்டலாவே. ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் பைபிள் படிச்சா வேற மாதிரி இருக்கு, கன்னடி கழட்டி வச்சுட்டு என் கரண்டி போட்டு பாடுறான்றாங்க. ஓகேங்களா? ரோமர் 11:32-36, ஃபார் காட் ஹஸ் பவுண்ட் all men over to disobedience so that he may have mercy on them all அப்படின்னு போட்டிருக்காரு. எல்லாரும் மேலேயும் இறக்கமா இருக்காராமா. எவ்வளவு நேரம் இருக்குமாப்பா? நரத்துக்கு போற வரைக்கும். அதுக்கப்புறம் அடிப்பாரு. அப்படி இல்லைன்றாங்க. ஏன்னா வந்து அவருடைய mercy வந்துட்டு இஸ் ஃபார் எவர் லாஸ்டிங் டு எவர் லாஸ்டிங்ன்றாங்க. கோவம் வந்து கம்மின்றாங்க. ஓகேங்களா? நம்ம வந்து கோவம் வந்து எவர் லாஸ்டிங் டு எவர் லாஸ்டிங்ப்பா, mercy கம்மின்றோம். நரகத்துல வந்து கோவம் அவர் வந்து எவர் லாஸ்டிங் இருக்கும். மர்சி வந்து பாத்தீங்கன்னா நீங்க சாவதுக்கு முன்னாடி கொஞ்சம் மர்சி இருக்கும், அதுக்கப்புறம் மர்சி பீரியட் முடிஞ்சிடும் அப்படின்றோம். ஆனா அது வந்து பைபிள் டோட்டலா சொல்லுது, ஆப்போசிட்டா சொல்லுது. மர்சி வந்து எவர் லாஸ்டிங் அப்படின்னு சொல்லுது. கோவம் வந்து ஒரு இமை பொழுதுதான் இருக்குதுன்றாங்க. அது கூட இல்லைன்றாங்க. அது மாதிரி போகுது. ஓகேங்களா? ஃபார் ஃப்ரம் ஹிம் அண்ட் த்ரூ ஹிம் அண்ட் டு ஹிம் ஆல் திங்ஸ் டு ஹிம் பி த க்ளோரி ஃபார் எவர் அப்படின்னு எழுதுறாரு. ரோமர் 11:32-36. 1 கொரிந்தியர் 15:25-28. ஃபார் he must reign until he put all his enemies under his feet. The last enemy to be destroyed is death. நம்ம லாஸ்ட் enemy is destroyed is death வந்து பெருசா பேசிடுவோம். ஆமா, கடைசி சத்துரு மரணம், மூடு சத்துரு ஏகப்பட்ட சத்துரு இருக்குங்க. வியாதி சத்துருன்னு சொல்றோம், சத்துரு நலத்துல இருக்கும் சத்துருன்றாங்க, பிசாசு சத்துருன்றாங்க, ஏகப்பட்ட எல்லாமே வந்துட்டு அவர் மீட்டு கொள்வாருன்றாங்க. பிசாசை மீட்டு கொள்வாரா அப்படின்னு அது வேற ஒரு டைமென்ஷன். அது நம்ம வந்து இப்போதைக்கு போக தேவையில்ல. அதுக்கு வருவோம், அந்த டாபிக் விட மாட்டோம். இந்த இவ்வளவு தூரம் வந்துட்டோம்னா அந்த டாபிக் விட்டுருவோமா? அது வருவோம், லாஸ்டா வருவோம். ஆனா இப்போதைக்கு நம்ம ஆதாவின் வம்சத்தை மட்டும் பார்ப்போம். ஏன்னா ஆதாம் வம்சத்தை வந்து நிறைய வம்சம் இருக்கா, நெஃபிலிம், அந்த வம்சம் இந்த வம்சம், அத்தனை பேர் மீட்டுக் கொள்வாரா அப்படின்னா அதுக்கும் வசனம் இருக்குது. ரோபர் எட்ல அதுக்கும் வசனம் இருக்கு. ஆனா இப்போதைக்கு அவ்வளவு தூரம் போவோம்னா ஸ்டார்டிங் இங்கே பேட்டிங் ஆடுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபார் எஸ் புட் எவ்ரி திங் அண்டர் இஸ் ஃபீட் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிட்டோம், எல்லா சத்துரையும் வந்துட்டு காலடியில அப்படியே போட்டு வச்சிருக்காரு. லைட்டா காலை தூக்குறாரு, எந்திரிச்சாரு, அத்தனை சத்துரும் திருப்பி வந்துருவான், அட்டாக் பண்ணுவான். அப்படி வரல, அதுதான் சொல்றான். அந்த பெஞ்ச்ல மிஸ் நின்னாங்க பாத்தீங்களா, அப்படி நிக்க சொன்னாங்க பாத்தீங்களா, அப்போ நின்னானுங்களே அந்த மாதிரி நிக்கல. அத்தனை சத்துருவும் வந்துட்டு அத்தனை சத்துருவும் என்ன பண்றாங்கன்னா எப்படி டிஸ்ட்ராய் பண்ணுறது, அடிச்சு கொள்ளலைங்க. அடிச்சு கொள்ளணும்னா முதல் நாளே கொண்டிருப்பாரு. அடிச்சுதான் கொல்லணும் சத்ருவா அப்படின்னாக்கா முதல் நாளே கொண்டிருப்பாரு. ஏன் இத்தனை வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னாக்கா சத்ருவும் வந்துட்டு மனம் திரும்புவான். சத்ருவும் வந்துட்டு இல்லடா நம்ம நினைச்ச தேவன் தப்பான தேவனு, ஆக்சுவலா தேவன் ரொம்ப நல்லவரு அப்படி இந்த மனம் பாட்டுக்குள்ள சத்ரு வருவான். மரணம்ன்ற சத்ரு மறுவானாமா. மரணம்ன்ற சத்ரு வந்துட்டு அன்னைக்கு வந்து சொல்லுவானாமா, ஆஹா நான் நினைச்ச தேவன், நான் தப்பான பார்வை தேவனை பார்த்துட்டேன் அப்படின்ற மரண சத்ரு வந்து ரிப்பன் பண்ணி வரும்போதுதான் என்ன பண்றான், வாலண்டியரா வந்துட்டு சப்ஜெக்ட் ஆகி வந்து காலில் வந்து விழுந்துடுறான். காலில் விழுறான்னா வர்ஷிப் பண்ணி விழுகுறான்றாங்க. எஸ்போர்ட் எவ்ரி திங் அண்ட் ஃபீட்ன்ற இடத்துல வந்து வர்ஷிப்ல வந்து நம்ம எப்படி காலில் விழுகிறோம் இல்லையா, வர்ஷிப்ல வந்து எப்படி விழுகிறோம், ஐயோ இவரை விட்டா அப்படின்னு விழுகல, நம்ம வந்து எல்லாத்தையும் சரண்டர் பண்ணி ஃபுல்லா சரண்டர் பண்ணி வர்ஷிப்ல விழுகணும் இல்லையா. அப்படி வந்து எல்லா எனிமீஸ் வந்து வர்ஷிப் பண்ணுவாங்க. வந்து
ஏப்பா இவரை போய் விட்டோமையா அப்படின்னு வந்து வர்ஷிப் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. அங்கதான் இந்த ஆல் இஸ் எனிமீஸ்ன்னு போட்டிருக்கு. அப்போ ஆலா இல்ல செலக்டடா அப்படின்னா ஆல்ற வாசனம் இருக்கு. அங்கதான் இதே தான் காட் மேபி ஆல் இன் ஆல், கர்த்தர் சர்வத்துல சகலமா இருப்பார் அப்படின்னு போல் எழுதுறாப்புல. பிலிப்பியர் 2 9-11. Therefore, Jesus, every knee should bow in heaven and earth and under the earth, and every tongue shall confess Jesus is Lord. இது அதேதான். எவ்ரி நீயும் எவ்ரி டங்கும் எப்படி கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா வாலண்டரியா கன்ஃபியூஸ் ஆகுது. இன்வாலண்டரியா இல்லை, வற்புறுத்தல்னால இல்லை, எல்லாமே ரைட்டுப்பா இவர் தான்பா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆயிடுது. அந்த ஒரு ரிப்படன்ஸ்குள்ள வந்துடுறாங்கன்றாங்க. அதுதான் எவ்ரி நீ ஆல், இங்கே எவ்ரி ஆல் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஃபார் த க்ளோரி ஆஃப் த ஃபாதர். இப்போ இப்படி வந்தா க்ளோரி ஆஃப் த ஃபாதர், இல்லைன்னா ஃபாதர் க்ளோரி கிடையாது. இப்போ எவ்ரி confess that Jesus is Lord, every tongue shall confess that Jesus is Lord to glory of God the Father. நம்ம இப்போ எவ்ரினா எந்த எவ்ரி நம்ம யோசிப்போம் அப்படின்னாக்கா, யாராவது அச்சீவ் பண்ணாங்களோ அவங்க அப்படின்னா அது எவ்ரி இல்லை, ஃபியூ தான் அது. இல்லை சம் தான். எவ்ரினா எல்லாமே எவ்ரியா இருக்கும். டங்குன்னு உலகத்துல டங்குன்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது சர்ப்பத்துறை டங்கா இருந்தாலும் சரி, மனுஷனோட டங்கா இருந்தாலும் சரி, நாயோட டங்கா இருந்தாலும் சரி, கழுதையோட டங்குன்னா டங்குன்னு பார்க்கணும். அத்தனை டங், எவ்ரி டங் வில் கன்ஃபஸ் ஜீசஸ் இஸ் லார்ட்னு சொல்லும். எப்படி சொல்லணும்னா வற்புறுத்தினால் சொல்லாது, அறிவினால் சொல்லுவோம். தேவன் அறிகிற அறிவுனால. தேவன் அறிகிற அறிவு என்னது? நித்திய ஜீவன். புரியுதுங்களா? தேவனை அறிகிற அறிவுனால சொல்லும் ஏசு கிறிஸ்துவ வந்துட்டு லார்டுன்னு சொல்லிட்டு. தேவனை அறிகிற அறிவு என்னது? நித்திய ஜீவன். புரியுதுங்களா? இப்போ நித்திய ஜீவன் வந்து எல்லா சர்வ சிருஷ்டியும் கிடைக்கும். ஓகேங்களா? சரி, எபேசியர் 1:9-10. He has made known to the mystery of his will according to his good pleasure, which he purposed to Christ to be put into effect when the times will have reached their fulfillment, to bring all things in heaven and on earth together under one head, even Christ. All things in heaven and on the earth. உலகத்துலயும் சரி பரலோகத்துலயும் சரி எல்லாமே ஒரே, எல்லா திங்ஸும் சரி, எல்லா சிருஷ்டியும் வந்து கிறிஸ்து கடியில, ஒரே தலைமையான கிறிஸ்து கடியில. ரெண்டு தலைமை சாத்தான் கிறிஸ்து அப்பெல்லாம் ஒரே தலைமை தான். எல்லாம் ஒரே இதுல வந்து வந்துருவாங்க. ஓகேங்களா? கொலோசியர் 1:15-19. For by him all things were created, things in heaven, things on earth, visible, invisible, whether thrones, powers, rulers, authorities, all things were created by him and for him. எல்லா திங்ஸுமே வந்துட்டு அவருக்காகவும் அவருக்குள்ளேயும் தான் வந்து சிருஷ்டிக்கப்பட்டிருக்குது. ஹீ இஸ் பிஃபோர் ஆல் திங்ஸ். எல்லாம் வரதுக்கு முன்னாடி அவர் இருக்காரு. அண்ட் இன் ஹிம் ஆல் திங்ஸ் ஹோல்ட் டுகெதர். ஆல் திங்ஸ் வந்து அவருக்குள்ளதான் ஹோல்டு டுகெதரா நிக்குது. ஓகேங்களா? இசைவே கட்டப்பட்டிருக்கு. ஹீ இஸ் த ஹெட் ஆஃப் த பாடி, த சர்ச். ஹீ இஸ் த பிகினிங் அண்ட் த ஃபர்ஸ்ட் born among the dead, so that in everything he must have the supremacy. For God was pleased to have all his fullness dwell in him. அதாவது வந்து பிதாவுக்கு வந்து கிறிஸ்துவுக்குள்ள சகல ஃபுல்னஸும் டுவெல் ஆகணும் அப்படின்றது வந்து ஆசையா இருந்துச்சாமா. பிதா ஆசைப்படுறாருங்க. என்ன எனக்கு பிடிக்கலப்பா நம்ம சொல்லலாம், எனக்கு பிடிக்கலப்பா அப்படின்னா என்னப்பா பாவிக்கு எல்லாத்தையும் தூக்கி, இல்லப்பா உனக்கு பிடிக்கலன்னா பிதா ஆசைப்படுறாரே, பிதா ஒருத்தனும் கெட்டு போக கூடாதுன்னு ஆசைப்படுறாரு, என்ன பண்ண முடியும்? உனக்கு பிடிக்கலன்னா நீ சைடு இல்லை, பிதா ஆசைப்படுறாரு அப்படின்ற மாதிரி வருது இதுல. அண்ட் த்ரூ ஹிம் டு ரெக்கன்சைல் ஹிம்செல்ஃப் ஆல் திங்ஸ். அத்தனை பேரும் ஒப்புரவாகணும் அப்படின்னு பிதா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்றாங்க. ஆசையா இருக்குன்றாங்க. வெதர் வந்து கீ வசனம் கொலோசியர் 1:15-19 கீ. இதுதான் வந்துட்டு பிதாவுடைய ஆசைன்னு இருக்குல்ல, பிதாக்குன்னு ஆசை இருக்கு இல்லையா, அதை நிறைவேற்றுற கீ வசனம்ன்றாங்க. தலைமையான வசனம்ன்றாங்க கொலோசியர் 1:19. To reconcile himself all things, whether things on earth or things on heaven, by making peace through blood shed on the cross. அதாவது சமாதானத்தின் மேல ஒப்புரவாக்குறாரு. யாராவது கொம்பு வச்சு குச்சி வச்சு அடிச்சு ஒப்புரவாக்கல, சமாதானத்தினால எத்தனை பேர் சமாதானம் சொல்றாருங்க. அவர் by making peace through blood shed on the cross. Jesus வந்து பிரின்ஸ் ஆஃப் பீஸ், இஸ் நாட் த பிரின்ஸ் ஆஃப் வார். நம்மளுக்கு இப்போ நார்மல் அண்டர்ஸ்டாண்டிங், கன்வென்ஷனல் அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்தீங்கன்னா ஜீசஸ் வந்து வார் பண்ணுவார், இது பண்ணுவார். இல்லை, ஜீசஸ் நாட் த பிரின்ஸ் ஆஃப் வார், இஸ் த பிரின்ஸ் ஆஃப் பீஸ். சமாதானம் பண்ணுவார். சமாதானம் பண்ணி அதில் அத்தனை பேரும் ஒப்புரவாக்கிடுவார் அப்படின்றாங்க. எப்படி சமாதானம் பண்ண? சுவிசேஷம் சொல்லுவார். அந்த நன்மையை காட்டுவார். அவர் நல்லவர்ன்றது காட்டுவார். அதாவது சுவிசேஷம். தேவன் நல்லவர், தேவன் அன்பா இருக்காரு, தேவன் நல்லவர் அப்படின்றது பிசாசு வந்து ஏங்க தேவன் வந்து இது பண்றான், தேவனுக்கு ஏன் அகேன்ஸ்டா இருக்கான் பிசாசு அப்படின்னா, தேவன் கெட்டவர்னு நினைக்கிறான், அவ்வளவுதானே. தேவன் நல்லவன் புரிஞ்சுட்டானா முடிஞ்சிட மேட்ரு. அதானே ஆணித்தரமான இது. என்னது? தேவன் இல்லப்பா, நம்ம வந்து கெட்டவர், தேவனோட நம்ம மேல போயிடலாம், அவர் சரியில்லை, அந்த பிளேஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணலாம்னு ஏன் யோசிக்கிறோம் அப்படின்னா, தேவன் சரியில்லை, தேவன் கெட்டவர், தேவன் அன்பா இருக்காரு, தேவன் பிதான் பார்க்கல. அதான் பிரச்சனை இல்லையா?
அது அது பீஸ் பண்ணிடுவேன்றாரு. அது ஐ மேக் பீஸ் த்ரூ தி பிளட் ஷெட், ஒப்புரா ஆக்கிடுவேன்றாரு. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வந்துருவேன்றாரு. அது எப்படி கொண்டு வர்றாரு? நம்மளா கொண்டு வர முடியாது. அதுதான் ஏசு கிறிஸ்து இருக்காரு. நம்ம கொண்டு வருவோம், சப்ப மேட்ரு கிடையாது. அதை கொண்டு வந்து கிறிஸ்துவால மட்டும்தான் முடியும். கிறிஸ்துவ பண்ணிடுவாருன்றாங்க. பண்ண மாட்டாருன்றதான் நம்ம மோஸ்டா வந்து நிறைய வசனம் பண்ண மாட்டாரு, எல்லாம் பண்ண மாட்டாருங்க, அப்படியெல்லாம் நடக்காதுங்க அப்படின்ற இல்ல பண்ணுவாருங்கன்றாங்க. ஓகேங்களா? இது வந்து விசுவாசம் தான். பண்ணுவாரா பண்ண மாட்டாருன்றது உங்க கையில விட்டுறேன். உன் விசுவாசத்தின் பிரகாரமா நீ முடிவு எடுத்துக்கோ. நீ எப்படி வேணா முடிவு எடுத்துக்கலாம். இல்ல பண்ண மாட்டாரு முடிவு எடுத்தா ஓ நீ அப்படி விசுவாசிக்கலையா அப்போ அப்படின்னு சொல்ல மாட்டாரு. நீ இப்படி விசுவாசம் சரி, அப்படி விசுவாசம் சரி, ரெண்டுமே ரைட்டு தான். ஆனா வந்துட்டு எவன் கிறிஸ்துவ நல்லா அறிஞ்சிருக்கானோ அவன் வேற மாதிரி விசுவாசிப்பான். விசுவாசிக்கான்றதோட பிதா ஒரு ஆசைப்படுறாரு பாருங்க, சரி அது நடந்தா நல்லா இருக்கும் நான் யோசிப்பான். பிதா என்ன யோசிப்பாரு? ஒருத்தரும் கெட்டு போக கூடாதுன்னு நினைக்கிறாரு அவரு. ஓகேங்களா? அப்போ பிதாவோட அப்படியே ஒன்று இருந்து நம்ம கூட டிராவல் பண்ணும்போது நம்மளோட யோசிப்போன்றேன். நடக்குமா நடக்கலையா அதெல்லாம் டிபேட், அதெல்லாம் நெக்ஸ்ட், அதெல்லாம் அப்புறம் வருவோம். நடக்கும் நடக்காதுன்னு நெக்ஸ்ட். ஆனா வந்து பிதா அதை எதிர்பார்க்கிறாரு அப்படின்னும் பிதா இதை ஆஞ்சிக்கிறாருப்பா, பிதா ஆசைப்படுறாருப்பா, நானும் ஆசைப்படுறேன்ப்பா அப்படின்ற ஒரு மோடுக்கு வந்துருவோன்றேன். ஓகேங்களா? அதெல்லாம் வர முடியாது. அந்த இதில் டிராவல் பண்றவங்க வர முடியும். ஓகேங்களா? பிதாவோட க்ளோஸை டிராவல் பண்ணிட்டு அதை க்ளோஸை வாட்ச், எவ்ரி மூவ் வாட்ச் பண்ணும். எவ்ரி மூவ் வாட்ச் பண்ணும்போது பிதா இதை இதை ஆசைப்படுறாருப்பா அப்படின்னா இது நடக்குமா அப்படின்னு, நடக்கிறதுக்கு என்ன பண்ணுன்றது கேள்வி கேட்போம். இது நடக்கும் என்ன பண்ணணும்? சாது சுந்தர் சிங்கிட்டு ஒரு தீஜஸ் சொல்றாரு. சாது சுந்தர் சிங் வந்துட்டு சொன்னாராமா, ஆண்டவரே when I come to heaven send me to hell to preach the gospel. ஓகேங்களா? சாது சுந்தர் சிங் வந்து நம்மளை பத்தி அறியாமையில சொல்லிட்டாருன்னு. இல்ல அறியாமை சொல்ல, அவருக்கு ஒரு அறிவு இருந்து, நம்மளுக்கு இல்லாத ஒரு அறிவு இருந்து. என்னன்னா பிதா ஆசைப்படுறாருப்பா, ஒருத்தனையும் கெட்டக்கூடாது. அதனால பல்லத்துக்கு வந்து என்ன சும்மா உட்காந்துருக்கு நான் இப்போ அந்த கேப்ல நடத்து காமிச்சீங்கன்னா 4 பேரை கூட்டு வந்துருவேன்றாரு சாது சுந்தர் சிங். புரியுங்களா? சரி, நெக்ஸ்ட் போனோம். 1 யோவான் 2:2. He is the atoning sacrifice for our sins, and not only for ours but also for the sins of the whole world. அப்போ அவர் தான் அட்டானிங் சாக்ரிஃபைஸ் ஆஃப் தி சின்ஸ் ஆஃப் த ஹோல் வேர்ல்டு. நம்ம மட்டும் இல்லை, ஹோல் வேர்ல்டும். நெக்ஸ்ட் 1 தீமோத்தி 4:9-10. நிறைய வசனம் இருக்கு. நான் கொஞ்சம் ஹேண்ட்ஃபுல் தான் படிக்கிறேன். அதாவது இதெல்லாம் வந்து மறைக்கவே முடியாது. மறைச்செல்லாம் ஒரு ஒரு என்ன சொல்றது, கம்மியா இருக்குது அதனால அப்படியே திருப்பிடலாம் அப்படின்னு திருப்ப முடியாது. பக்கம் இருக்குது இது. இந்த மாதிரி ஆள்ன்ற மேட்ரு. 1 தீமோத்தி 4:9-10. This is trustworthy saying that deserves full acceptance, and for this we labor and strive, that we have put our hope in the living God, who is the savior of all men and especially of those who believe. இவர் சூப்பரா போட்டுருவாங்க. he is the savior of all men. ஸ்பெஷலா யாருக்குன்னா யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கணும் அவங்களுக்கு. வசனம் பாருங்க, அவர் வந்து எல்லாத்துடைய ரட்சகர். இது எப்படி சொல்லலாம்? எல்லாத்துடைய ரட்சகர் அப்படின்னா அத்தனை பேரும் ரசிச்சிருவாரு. ஆனா யாரெல்லாம் அவர் விசுவாசிக்கணும் அவங்களுக்கு ஸ்பெஷலா ரட்சகராம். எப்படி பவுல் வந்துட்டு வேற லெவல் எங்கேயோ போயிட்டாருங்க. அவர் எங்கேயும் போல, அவர் சுசேஷமா எழுதியிருக்காரு. நம்ம சரியா புரிஞ்சுக்கல. அதனால நம்மளுடைய பார்வை வேற மாதிரி இருக்கு. திருப்பி படிக்கிறேன். 1 Timothy 4:10. that we have put our hope in the living God. பவுலுக்கு ஒரு விசுவாசம், ஒரு ஹோப், ஒரு நம்பிக்கை இருக்குது. லிவிங் காட் who is a savior of all men. எல்லா மனிதர்களுடைய ரட்சகர். and especially of those who believe. நம்ம விசுவாசிக்கணும் பாருங்க, நம்மளுக்கும் அவர் ரட்சகர்ன்றாரு. புரியுங்களா? அப்படி சொல்றாரு. ஸோ இது வந்துட்டு என்னன்னா ரிடம்ஷனுடைய ஃபுல் பிளான் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து இது வந்து சில வசனம் படிச்சிருக்கேன். 30க்கு அதிகமான வசனங்கள் இருக்குதுன்னு சொல்லி கோட்பாடு இது பண்ணி வச்சிருக்கிறேன். அதெல்லாம் நம்ம வந்து அட்லைன் பண்ணி வச்சிருக்கேன். அதெல்லாம் வந்து நம்ம அங்க வந்து பேசுவோம். ஒரு உலகத்தின் ரட்சகர், உலகத்துக்காக அடிக்கப்பட்ட காட் சோ லவ் த வேர்ல்டு தான். அப்போ காட் சோ லவ் த வேர்ல்டு, அதுக்கப்புறம் தென் ஹி ஹேட்டட் த வேர்ல்டா? இல்லையே. காட் சோ லவ் த வேர்ல்டு தட் ஹி கேவ் இஸ் ஒன்லி பிகாட்டன் சன். அப்படியா? சாக்ரிஃபைஸ்ல அவரு கொடுக்க மாட்டாரு, அவரு சாக்ரிஃபைஸ் வாங்குவாரு தானே நம்ம யோசிச்சோம். அப்போ இவர் சாக்ரிஃபைஸ் கொடுக்குறாரு. காட் கேவ் இஸ் ஒன்லி பிகாட்டன் சன்னா, அப்போ யார் சாக்ரிஃபைஸ் கேட்டது? அப்படி வருது இல்லையா? அந்த ஆங்கிள்லாம் பார்ப்போம். அப்போ காட் வந்து சாக்ரிஃபைஸ் கொடுக்குறாரு. அப்போ சாக்ரிஃபைஸ் அவர் எதிர்பார்க்கலையா? இல்ல, சாக்ரிஃபைஸ் அப்போ யாரு? மனிதன் தான் எதிர்பார்த்தான்றாங்க. மனிதன் சாக்ரிஃபைஸ் மனிதன் தான் எதிர்பார்த்தான், காட் எதிர்பார்க்கல. ஆனால் காட் கேவ். காட் so loved the world that he gave his only begotten son. Gave to whom? Gave to the man. And so everyone who believes will have eternal life அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி வாஸ்ட் சப்ஜெக்ட். இதெல்லாம் நம்ம வந்து கூகுள் பேசுவோம்.
அப்புறம் நரகம் டாபிக் பேசுவோம். அப்போ நரகம் இல்லையா அப்படின்னு கேட்டால் இல்லை, நரகம் 100% இருக்கு. ஏன்னா நரகத்தை பற்றின ஒரு 2 வசனங்கள் தான் இருக்குதுன்றாங்க. ஓகேங்களா. இப்போ கிங் ஜேம்ஸில் தமிழ்லேயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வசனம் இருக்கும். ஆனால் ஒரிஜினல் மொழி பெயர்ப்பில் ஹேட்ஸ், ஓகேங்களா, கெஹனா, ஷியோல், டார்டரஸ், இத்தனை வார்த்தைகள் யூஸ் படுத்தப்பட்டிருக்குது. இத்தனை வார்த்தைகள் வெவ்வேறு அர்த்தங்கள் இருந்தது. கெஹனான்னு உண்மையான எருசலேம் வெளியே ஒரு குப்பை எரிகிற மண்டி இருந்துச்சு. ஷியோல் பாதாளம் அப்படின்ற வார்த்தை இருக்கு. டார்டரஸ் எல்லாத்துக்கும் இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம கூர்ல பேசுவோம். நரகம், இனி நரகம் இப்போ நம்ம நரகம் ஒன்று பேசிட்டு இருக்கோம் இல்லையா, ஒரு நரகம் இருக்கு இல்லையா, அந்த நரகத்தை பற்றின வசனங்களும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ இயேசு சொல்றாரு இல்லையா, கண்ணை பிடிங்கி போடு, ஒரு கண்ணோட நீ பரலோக ராஜ்யத்துக்குள்ள வந்துடலாம், ஏதோ ஒரு நரகத்துக்கு போய் சொல்றாங்க இல்லையா, அது வந்து இந்த நரகம் இல்லைன்றாங்க. அது வந்து AD 70ன்றாங்க. டே கண்ணை பிடிங்கி போடுறா. ஏன்னா AD 70 அதே மாதிரி எரிச்சானுங்களாமா, கெஹனாலாம் போட்டு எரிச்சானுங்களாமா AD 70. ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் கெஹனா யூஸ் பண்றாரு. ஆனால் ஒரு இடத்துல 1-2 இடத்துல வந்துட்டு இது யூஸ் பண்றாங்கன்றாங்க. ஹெல்லுடைய இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, ஹெல்லு நரகம் இருக்குல்ல, அதை யூஸ் பண்றாங்க. டெக்ஸ்ட் வந்துட்டு 1-2 தான். ஓல்ட் டெஸ்டமெண்ட் வந்து அந்த ஹெல்லுன்ற இதுவே ஓல்ட் டெஸ்டமெண்ட் அந்த அண்டர்ஸ்டாண்டிங், ஜூவிஷ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையாமா. அவன் வந்து மருத்துவன் வந்து நெத்திரியா இருப்பான். மருத்துவன் வந்து எந்த நினைவும் இருக்காது. மருத்துவன் பாதாளத்தில் இறங்குவான், குழிக்குள்ள இறங்குவான். இவங்க தான் அவனோட அண்டர்ஸ்டாண்டிங். நரகத்தில் எரியும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இல்லை. ஜூவிஷ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. இப்போ நம்ம வேற அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டோம். இல்லை. ஓகேங்களா. நரகம் இருக்குதா இப்போ நக்கி எடுத்துச்சுக்கா அப்படின்னா இருக்குதுதான். அதை வந்து நரகத்துக்கு போவான். தேவன் அனுப்புறாரா? இல்லை, தேவன் அனுப்பல. எப்படி இவனே தான் போறான், இவனே சூஸ் பண்றாங்க. ஏன் வந்துட்டு எனக்கு வெளிச்சம் வேணாம், எனக்கு இருள் கொடுக்குன்னு சொல்லிட்டு சூஸ் பண்றான் இல்லையா. அப்படிதான் போய் அங்கே போறான். அப்போ அங்கே பிசாஸ் டார்ச்சர் பண்றான், இது பண்றான், எல்லாம் அடிக்கிறான், குத்துறான். பேக்ஸ்டர் எழுதுறாங்க பாருங்க, கேத்ரின் பேக்ஸ்டர் எழுதுறாங்கல்ல, ஈட்டி வச்சு குத்துறாங்க, எண்ணெய் செட்டில் போட்டு வறுக்கிறாங்க. அப்புறமா இது அடிக்கிறாங்க, ஷிஃப்ட் போட்டு அடிக்கிறாங்க, குத்துறாங்க. இதெல்லாம் நடக்கலையா அப்படின்னா இப்படியெல்லாம் இருக்குதா அப்படின்றத பைபிள்ல ஆக்சுவலி அந்த மாதிரிலாம் வந்து ஷிஃப்ட் போட்டு அடிக்கிறாங்கன்னா பைபிள் பிரகாரமா இல்லை. ஆனா இருக்கலாம் அப்படின்னு நான் பிலீவ் பண்றேன். இது நான் பிலீவ் பண்றேன், பர்சனல் என்னுடைய பிலீஃப் தான். ஏன் அப்படின்னாக்கா இல்லீகலா நடந்துட்டு இருக்குங்க. இல்லீகலா நடக்கல, இல்லீகலா சாதாரணமா இல்லீகலா போட்டு அடிச்சுட்டு இருக்கிறான். லீகலா அவங்க அதிகாரம் கொடுக்கல. ஆண்டவர் வந்து நீ போய் அடிப்பா, ஷிஃப்ட் போட்டு அடிப்பான்னு சொல்லல. இப்ப இல்லீகலா பண்ணிட்டு இருக்கான். எப்படின்னா இன்னைக்கு இல்லீகலா பண்ணிட்டு இருக்கானுங்களா, உலகத்துல இல்லீகலா பண்ணிட்டு இருக்கானுங்களா, உலகத்துல என்ன ரேப் பண்றாங்க, இது பண்றாங்க, எல்லாம் இல்லீகலா தான் பண்றாங்க. ஆண்டவர் அனுப்புறாரு, இல்லீகலா பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி சாத்தாங்க பண்ணிட்டு இருக்கிறான். தூதர்கள் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ பேக்ஸ்டர் எழுதுறது வந்து இல்லீகலா பண்ணிட்டு இருக்காங்க, லீகலா இல்ல. ஓகேங்களா, இல்லீகலா. அதுவும் ஆண்டவர் செட்டப் பண்ணி அடியால் செட்டப் பண்ணி அடிக்கல, இவனுங்க அடிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா வந்துட்டு இவங்களும் பாசெல்லாம் வைக்கல ஆண்டவர். நரகமே யார் ப்ரே பண்ணாங்கன்னா பிசாசுக்கு தூதர்கள் ப்ரே பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் அதுதான் ப்ரே பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு ப்ரே பண்ணல அவரு, அதுதான் ப்ரே பண்ணியிருக்காங்க. சரி ரைட்டு. நரகத்தில் இருக்கா, நரகம் இருக்கு, போறான். ஆனா வந்து அப்படியே எரிஞ்சிட்டே இருப்பான், நித்தியமா எரிவானா அப்படின்னா அங்கதான் கேள்விக்குறி. ஏன்னா நித்தியமா எரிய மாட்டான். ஏன்னா கிறிஸ்துவ சகலத்தையும் மீட்டுருவாரு ஒரு காலத்துல. ஓகேங்களா. கொண்டு வந்துருவாரு, அவருடைய ஆளுகளை கொண்டு வந்துருவாரு, அவருடைய அறிகிற அறிவுகளை கொண்டு வந்துருவாங்க. அப்படின்றத புரிதல். ஓகேங்களா. அப்பதான் தேவன் சகலத்துல சகலமா இருக்க முடியும், இல்லைன்னா தேவன் சகலத்தில் சகலமா இருக்க முடியாது. ஓகேங்களா. அப்போ அந்த மாதிரி கொண்டு வந்துருவாரு. அது அப்போ கொண்டு வரும்போது கிறிஸ்து வந்து என்ன பண்ணா, சகலத்தை கீழ்படுத்துவாரு. இயேசு கிறிஸ்து வந்து சகலத்தை தேவனுக்கு கீழ்பட்டு ராஜ்யம் வந்து அந்த ராஜ்யன்றது பூர்ண ராஜ்யமா இருக்கும். எல்லாரும் உள்ள வந்துருவாங்க. எல்லாம் சர்வ சிஸ்டம் விற்கப்பட்டுரும். ஓகேவா. ரைட்டு. அப்போ நரகத்தில் எரியிற அக்கினி என்ன அப்படின்னு அடுத்த கொஸ்டின். நரகத்தில் எரியிற அக்கினி ஒண்ணுமே இல்லை, தேவன் தான். அது தேவனோட அக்கினி தான். தேவனோட அக்கினி தான் நரகத்தை எரிஞ்சிட்டு இருக்குது. வேற ஒண்ணுமே இல்லை, வேற தனியா ஒரு அக்கினி இல்லை, தேவனோட அக்கினி தான். தேவன் அக்கினி காட் இஸ் கன்சியூமிங் ஃபயர்ன்றல அவசரம் இருக்குல்ல, அது தேவனுடைய அக்கினி தான். தேவன் தான் நரகம் யாருன்னு தேவன் தாங்க. நரகம். ஓகேங்களா. என்னப்பா தேவன் நரகம்? ஆமா, தேவன் தான் அக்கினியா இருக்காரு இல்லையா, அந்த அக்கினி தான் நரகத்தை எரிஞ்சிட்டு இருக்குது. அது ஏன் எரியுது அப்படின்னாக்கா தேவனை பத்தின ஒரு ராங் அண்டர்ஸ்டாண்டிங்கு இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் எரிஞ்சிடும் அந்த அக்கினியில. அதுதான் அதோடைய ட்ரூ பர்பஸ். என்னன்னா அதை எரிக்கிறதா, ஒன்னு எரிக்கிறதுக்கு இல்லை, அதை எரிக்கிறது தான்.
அதான் நிறைய வசனம் காட் இஸ் அ கன்சியூமிங் ஃபயரு, ஹி வில் சால்ட் அஸ் அப்படின்னு ஒரு இது இருக்கு. அவர் சால்ட் பண்ணி நம்மளை சால்ட் பண்ணுவாரு, ஹி வில் சால்ட் அஸ் அப்படி இருக்கு. அப்புறமா ஹீஸ் அ லாண்ட்ரல் சோப்புன்னு இருக்குது. நம்ம இதில் அதெல்லாம் வசனம் இருக்குது. லாண்ட்ரல் சோப் பண்ணி எழுதியிருக்காங்கன்னா நம்ம கரையுள்ள அந்த 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 வசனத்தை வந்து கரையை நீக்கிறதுக்காக லாண்டருடைய சோப்பை அவர் யூஸ் பண்ணுறாரு. அப்புறமா வந்துட்டு நம்மளுடைய ஒர்க்ஸ் வந்துட்டு அந்த அக்கினி வந்து புடவிடும். கோல்டெல்லாம் நிற்கும், சில்வர்லாம் இதுவாகும் நிற்கும், வுட்டு இது ஸ்ட்ரா இதெல்லாம் வந்துட்டு அக்கினி வந்து புடவிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அழிச்சிடும் அப்படின்னு. ஆனால் யார் அழிக்காது? உங்களை அழிக்காது. ஏன்னா தேவன் அழிக்க மாட்டார், தேவன் மனிதன் அழிக்க மாட்டாருங்க. அக்கினி வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா மனிதனையோ இல்லை சிருஷ்டியை அழிக்கிறதுக்கு இல்லை, தேவனை பற்றின ராங்கான அண்டர்ஸ்டாண்டிங் அழிக்கிறதுக்கு தான். ஸோ அதை அழிக்கிறதுக்கு தான் அக்கினி ஏற்படுத்தப்பட்டிருக்குது. ஸோ ஹெல்லுடைய ஒரிஜினல் இன்டென்ஷன் என்ன அப்படின்னாக்கா, தேவனுக்கு விரோதமாக இருக்கிற ராங் அண்டர்ஸ்டாண்டிங்கு, ராங் தாட் ப்ராசஸ், ராங் சிந்தை, அதை அழிக்கிறதுக்கு தான் ஏற்படுத்தப்பட்டுன்னா அதுவும் தேவன் தான்றாங்க. அக்கினி வந்து யாரு? அக்கினி வந்து தேவனுடைய அக்கினி தான், தேவன் தான் அப்படின்றாங்க. காட் இஸ் அ கன்சியூமிங் ஃபயர். வசனம் காட் இஸ் கன்சியூமிங் ஃபயர். இந்த ஃபயர் வந்து காடு தான்றாங்க. அதை வந்து வெளியே கொண்டு வந்துடுவாங்க, வெளியே வந்துடுவாங்கன்றாங்க. ஏன்னா வெளியே வந்தால் தான் காட் கேன் பி ஆல் இன் ஆல், இல்லை காட் கேனாட் பி ஆல் இன் ஆல். அப்போ வெளியே கொண்டு வந்துடுவாங்க. அத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுருவாங்கன்றாங்க. அது இதை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். ஓகே, சரி. சரிப்பா, இப்பெல்லாம் பிலீவ் பண்ணுறதுனால நம்ம என்ன பிரயோஜனம் இருக்குது, ஏதாவது மாற்றம் இருக்குதா அப்படின்னா, ஆமாம், எல்லாமே மாறும். நீங்கள் இப்போ பிலீவ் பண்ணும்போது உங்களுடைய பார்வை, சிந்தை எல்லாமே மாறும். ஒரு சக மனிதனை பார்த்தீங்கன்னா வேற மாதிரி பார்ப்பீங்க. அவனை கிறிஸ்து ஒரு காலத்தில் மீட்டுருவாருப்பா அப்படின்றப்போ அவங்க பார்வை மாறும், எல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொல்கிறேன் பாருங்க, இப்போ நான் ஒருத்தரை மன்னிக்கிறேன்னு வச்சுங்களேன். இப்போ எனக்கு பிடிக்காத ஒருத்தருக்கான துரோகம் பண்ணுற ஒருத்தர் இருக்கான்னு வச்சுங்களேன். நான் துரோகம் பண்ணிட்டான், மோஷிக்கு துரோகம் பண்ணிட்டான். அவன் வந்து மோஷி வந்துட்டு அவனை பயங்கர வெறுக்கணும்னு யோசிக்கிறான். ஆனால் வந்து எப்படி நான் மன்னிக்கணும்னு ஆண்டு சொல்லிட்டாரு. நான் மன்னிச்சிருவேன். ஏன் மன்னிச்சுட்டு என்ன சொல்லுவான்? நான் மன்னிக்கிறேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஏன் மன்னிக்கிறேன்னா, நீங்கள் வந்து நிலத்தில் வந்து என்னை பார்த்துருவீங்க, ஒரு கை பார்த்துருவீங்க, அப்படி இருந்தாலும் நான் மன்னிக்கிறேன். ஏன்னா எனக்கு நாடகம் இருக்குல்ல. ஸோ என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்துட்டு நான் என்னால் மன்னிக்க முடியல, ஏன்னா நீங்கள் மன்னிக்கணும்னு சொல்லிட்டீங்க, அதனால் நான் மன்னிக்கிறேன். ஏன் மன்னிக்கிறேன்னா எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நிச்சயமாக வந்து எனக்கு பண்ண துரோகத்துக்கு, எனக்கு பண்ண நம்பிக்கை துரோகத்துக்கு இவன் வந்து நரகத்தில் இவனை பார்த்துருவீங்க, அதனால் அது சமானம் ஆயிரும், அதனால் நான் அவனை மன்னிக்கிறோம். அதனால் இது ஒரு ஆங்கிள். ஓகேங்களா? ஏன் அப்படின்னாக்கா, நம்மளுக்கு வந்து எந்த அறிவு இல்லை அப்படின்னாக்கா, நரகத்தில் அவர் வந்து இடையே கட்டுவார், சரியா வந்து என்ன பண்ணுவார், இடை கட்டுவார் அப்படின்றதுனால சரி இப்போ உன்னை மன்னிச்சு விட்டுற போய் நரகத்தில் போய் அழிஞ்சிரு. நான் என்ன பண்ணல, நான் வந்து என்ன பண்ண உன்னை மன்னிச்சிடுறேன், ஆண்டர் இது கொடுக்கறத உன்னை நரகத்தில் கொடுப்பாரு அப்படின்னு. ஓகேங்களா? இப்போ வந்து வேற பிலீவ் பண்ணணும்னு வச்சுக்கலாம். இப்போ அப்போ அவனையும் மீட்டுருவார்ப்பா, நரகத்துக்கு இடத்துலாம் போனாலும் மீட்டுருவாரு. அப்புறம் அவனை நண்பனா பார்ப்போம். அவனை வந்து எப்படி பார்ப்போம்னா, அவனை பார்க்குற பாரு வேற மாதிரி இருக்கும். அவன் துரோகம் தான் பண்ணியிருப்பான், அவன் எளிமையாக தான் இருப்பான், வந்துட்டு சத்துருவாவே இருந்தாலும் அவனை பார்க்கும்போது அவனுக்கு சிம்பத்தி வருங்க. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்போது அவனை பார்க்கும்போது சிம்பத்தியோட தான் நீங்க பார்ப்பீங்க. அவன் ஹிட்லராகவே இருக்கட்டும், அவன் எவனா இருந்தாலும் இருக்கட்டும், தேவன் அவனையும் ரட்சிக்க விருப்பமா இருக்கிறார், ஒரு காலத்துல மீட்டுருவாரு அப்படின்ற அறிவு வந்துருச்சு வச்சுங்களேன். அவன் மேல அவங்களுக்கு கோவம் வராது, அவன் மேல அவங்களுக்கு சிம்பத்தி தான் வரும், எம்பதி தான் வரும். நல்லா புரிஞ்சுங்க. இது எப்போ வரும்னா, இந்த அறிவு இருக்கணும். தேவன் சகலத்தை மீட்டிருப்பாரு, ரெஸ்டிடியூஷன் ஆஃப் ஆல் திங்ஸ், ரெஸ்டரேஷன் ஆஃப் ஆல் திங்ஸ் அப்படின்னும் போது மட்டும்தான் அந்த அறிவு வரும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்போது தான் அவன் மேலே சிம்பத்தி வரும். அது அப்போ இப்போ சிம்பத்தி வரும். அது ஒரு ஒன்று. இன்னொன்று, அவருடைய மீட்டர் தெரியும் போது உங்களால முழுமையாக மன்னிக்க முடியுங்க. புரியுதுங்களா? இந்த நாலேஜ் உள்ள வரும்போது எவனும் மன்னிக்க முடியும், உங்களால ஈஸியா மன்னிச்சிருவீங்க. ஏன்னா ஒரு காலத்துல சர்வத்தையும் மீட்டு வர்றா, ஒரு காலத்துல இவனும் கிறிஸ்துவ தேவன் என்பான், இவனும் வந்து கிறிஸ்துவன் ராஜ்யத்துல ஒருத்தனா நிற்பான்.
இவனா, ஆமா இவனையும் கொண்டு வந்து வருவாரு. அப்படின்ற போது உங்க மன்னிப்பு வந்து இலவசமா தாராளமா உங்க இருதயத்துல இருந்து புறப்பட்டு அப்படியே என்ன சொல்றது ஜீவ தண்ணீர் மாதிரி ஓடி வரும். ஏன் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு அறிதல் இருக்குது, ஒரு புரிதல் இருக்கு. என்னன்னா தேவன் இவனையும் மீட்டுருவாருப்பா, மோசமானவன் தான்ப்பா அவன், ஆமாம்பா எல்லாம் தருதல தான்ப்பா மோசமா, ஆனா இவனும் ஒரு காலத்துல கர்த்தர் மீட்டுருவார். இவனும் கர்த்தரின் ஒளி இல்ல இயேசு கிறிஸ்துவின் ஒளிக்குள்ள வந்துருவான், இந்த ராஜ்யத்துக்குள்ள வந்துருவான். இவன் இந்த மனிதன் இருண்ட இந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்குது. இந்த இருளையும் இயேசு கிறிஸ்து என்ற ஒளி பிரகாசிப்பிக்கும். அப்படின்ற ஒரு புரிதல் இருக்கும்போது உங்க டோட்டல் விஷனை வேற மாதிரி ஆயிருங்க. நீங்க பாக்குற ஒரு ஒரு பார்வை வேற மாதிரி இருக்கும், மனிதனை அணுகும் போது வேற மாதிரி இருக்கும், ஒரு மனிதனோட பேசும்போது வேற மாதிரி இருக்கும், ஃபேமிலிக்குள்ள எஃபெக்ட் ஆகும், எல்லாமே டோட்டலா வேற மாதிரி எஃபெக்ட் ஆகும். எல்லாம் ஐயோ அதையே ரெஸ்டோர் பண்ணி வேறு இது என்ன ஒரு மேட்ரையா அப்படின்ற மாதிரி வந்துடும் உங்களுக்கு. எல்லாத்தையும் ரெஸ்டோர் பண்ணிடுவாரு. எதுவும் இது போயிட்டு இது பண்ணி இந்த ஆங்கிள் சூசைஸ்ட வாசிச்சு பார்த்தீங்கன்னா வேற மாதிரி தெரியுங்க. ஓகேங்களா, உங்க சர்மம் அந்த மவுண்ட் இருதயத்துக்குள்ள ஏறிடும். சரவண அந்த மவுண்ட் வெளியே இருந்து அதை ஒரு எப்படா பண்றது, இப்போ சரவண அந்த மவுண்ட் உள்ள வந்துருங்க. ஏன்னா இந்த நாலேஜ் உள்ள வரும்போது காட் வில் ரெஸ்டோர் ஆல் திங்ஸ் அப்படின்ற நாலேஜ் உள்ள வரும்போது டோட்டலா வேற. அதனாலதான் இது இம்பார்ட்டண்டா இருக்குது. இதை நம்புறது வந்து ஏன் இம்பார்ட்டண்டா இருக்குதுன்னா இங்க தேவனுடைய இருதயம் உள்ள வந்ததுங்க. தேவன் மட்டும்தாங்க மீட்கணும்னு யோசிப்பாரு, மற்றவன் எல்லாம் மீட்கணும்னு யோசிக்க மாட்டான். மற்றவன் நரத்துல உனக்கு சரி கட்டுவார்னு யோசிச்சுட்டு இருப்பான். அதனால மாதிரி இப்ப கூட நம்ம ஏதோ கோவம் சொல்லுவோம், தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி எல்லாம் எப்ப பேசுவோம்னா நம்ம எப்போ ஒருத்தமான கோவம் வருதோ அப்பதான் பேசுவோம். இரு இப்படியா, ரைட் ஒரு நாள் ஆண்டவர் முன்னாடி நிப்பல, அன்னைக்கு நீ வெக்கப்பட்டுருவ, அன்னைக்கு மூஞ்சி இப்படி ஆயிரும் அப்படியே ஏன் பேசுறோம்னா உள்ள ஃபுல்லா அஃபென்ஸ், நம்மளுக்குள்ள அஃபென்ஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்றோம், ஆண்டவர் வந்து நியாயாதிபதி, ஈடு கட்டுவார், ஒரு நாள் பார் அன்னைக்கு நீ தலை குனிஞ்சிருவ. இதெல்லாம் ஏன்னா அஃபென்ஸ் எங்க இருக்குது, நம்மளுக்குள்ள இருக்குது. அவன் பண்ற தப்பா இருக்கட்டும் கரெக்டா இருக்கட்டும், நம்மளுக்குள்ள அஃபென்ஸ் இருக்குது. இந்த அஃபென்ஸை கிளியர் பண்ணும் எது அப்படின்னாக்கா அவர் அகாலத்தையும் மீட்டுருவாரு அப்படின்ற ஒரு அறிவு இருக்கு பாத்தீங்களா. இந்த அஃபென்ஸை கிளியர் பண்ணிடுவோம். நான் சொல்ற அத்தனை ஆடியோலையும் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆடியோன்னு நினைக்கிறேன். ஏன்னாக்கா இதுதான் வந்துட்டு வேலையை நம்மளுக்குள்ள பண்ணிட்டு இருக்குங்க. இந்த வேலையை நம்மளுக்குள்ள பண்ணுது எப்பன்னா தேவன் உலகத்து ரட்சகரா இருக்கிறான்ற உண்மையான புரிதல் உள்ள வரும்போது வேலை உள்ள நடக்குது. நம்மளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வெளியே வருது. ஓகேங்களா. அப்போ நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின், இவாஞ்சலிசம். அப்படின்னா இவாஞ்சலிசம் பண்ணவே தேவையில்லையே, அதான் எப்போ எல்லாரையும் மீட்டுருவாரு, இவாஞ்சலிசம் பண்ண தேவையில்லையே அப்படின்றதுக்கு நெக்ஸ்ட் வரேன். ஓகேங்களா, சரியான கேள்வி. அப்படின்னா இவாஞ்சலிசம் பண்ண தேவையில்லையா, அதான் எல்லாத்தையும் மீட்டுருவாருப்பா, நான் என் வேலையை பார்க்குறேன்ப்பா, ஏன்ப்பா இவாஞ்சலிசம் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு தவறான புரிதல் தான். இவாஞ்சலிசம் பண்ணணும், அது ஏன்னு சொல்றேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த வில்லியம் பால் யங்குடைய அவருடைய மெசேஜ் நான் நிறைய கேட்டுருந்தேன். அவர் யாருன்னா அவர் இந்த ஷாக் மூவி இருக்கு இல்லையா, அதோடைய இதை எழுதினாரு, அந்த புக் எழுதினாரு. புக்கை தான் மூவி எடுத்தாங்க. ஸோ அவருடைய இது நிறைய இது ஃபாதர் சன் ஹோலி ஸ்பிரிட் பற்றி நிறைய பேசியிருக்காரு. அந்த இடத்துல ஒரு 2 மெசேஜ் முடிச்சுட்டு 3வது மெசேஜ் கண்டினியூஷனில் என்ன பேசுகிறாருன்னா ஹெல்லை பற்றின விஷயங்கள் பேசுகிறாரு. ஸோ அமெரிக்காவில் உண்மையாக நடந்த ஒரு சம்பவம், இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்த சம்பவம் என்ன அப்படின்னாக்கா, ஒரு கொலை நடக்குது. அந்த கொலையில் வந்து குற்றவாளியை பிடிக்கிறாங்க, பிடிச்சி இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. பண்ணும்போது அந்த கொலையாளி யார் அப்படின்னாக்கா 2 குழந்தைங்க. 2 குழந்தைங்க தான் கொலை பண்ணியிருக்காங்க. யார் அதை மறிச்சிருக்கிறாங்க. யார் கொலை பண்ணாங்க அப்படின்னு இன்வெஸ்டிகேட் பண்ணி கடைசியில் ஃபைனலாக கண்டுபிடிச்சது யார் அப்படின்னாக்கா அவங்களுடைய பெத்த தாயே வந்து கொலை பண்ணியிருக்காங்க குழந்தைங்கள. அப்புறம் பிடிச்சி விசாரித்து பயங்கரமாக விசாரிக்கும் போது அவங்க கொடுத்த ஜஸ்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னாக்கா எல்லாமே ஆடிட்டாங்களாம். என்ன அப்படின்னாக்கா, இல்லைங்க இந்த குழந்தைய ரொம்ப நேசிக்கிறேன், அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறதுனால நான் கொலை பண்ணிட்டேனாங்களாம். அது என்ன லூஸ் தனமாக இருக்குது, நீ இப்போ சொல்கிறது சென்சிபிளாகவே இல்லையே, எப்படி நேசிச்சு அப்படி கொலை பண்ணுவ அப்படின்னு உண்மை நடந்த விஷயங்க சொல்லிச்சான். இல்லைங்க, இந்த குழந்தைங்க வந்து நான் வந்து வளர்த்து அதுக்கப்புறம் அவங்க பாவத்தில் விழுந்து கடைசியில் வந்து நித்தியத்துக்கும் அவங்க நரகத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னாக்கா என்னால் தாங்கவே முடியாது. பாருங்க ரெஸ்டிகேஷன் பாருங்க, நித்தியத்துக்கும் நரகத்துக்கு போயிட்டாங்கன்னா
என்னால் தாங்கவே முடியாது. அதனால நான் குழந்தைங்க ரொம்ப நேசிக்கிறதுனால நான் என்ன யோசித்தேன், இந்த மண்ணுக்குரிய வாழ்க்கைக்காக வேண்டி நான் யோசிக்காம பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களை வந்து நான் இப்போ ஆக்சுவலி கொலை பண்ணல. ஆனால் நான் பண்ணுறதை வந்து நான் பெரிய வந்து நான் ஒரு ஒரு இது பண்ணியிருக்கேன், பெரிய ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னாக்கா, இட்டர்னிட்டிக்கும் இந்த குழந்தைங்க வந்து நரகத்துக்கே போக மாட்டாங்க, பரலோகத்திலே இருப்பாங்க. ஏன்னா அந்த குழந்தைங்களே நான் அவங்கள சாவடிச்சிட்டேன். அவங்க வந்து நரகத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. நான் வேணா நரகத்துக்கு போகலாம், ஆனால் வந்து குழந்தைங்க வந்து செக்யூர் பண்ணிட்டேன், பரலோகம் தான் இட்டர்னிட்டின்னு எவன் நினைச்சாலும் இந்த குழந்தைங்க வந்து நரகத்துக்கே போக முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அது போலீஸ்காரங்க ஆடிட்டாங்களாம். இவ்வளோ ஒரு கேவலமான ஒரு ஒரு கான்செப்ட் எங்கேருந்து இவனுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது எங்கேருந்து வரல, இவாஞ்சலிக்கல் பர்ஸ்பெக்டிவ் தான் வந்திருக்கு. சொல்கிற கரெக்டு தானே, இந்த சுவிசேஷத்தில் அவள் சொல்கிற கரெக்டு தானேன்ற, தப்பு இல்லையே. இந்த சுவிசேஷத்துடைய விளைவு தாங்கன்ற நான், அந்த சுவிசேஷத்துடைய விளைவு இந்த சுவிசேஷம் தானே. அது வளர்ந்து வந்து இது பண்ணி அதை பாவம் செஞ்சு அதை இயேசு ஏற்றுக்காம நரகத்துக்கு போய் நித்தியமாக வேகிறதுக்கு, சரி நித்தியம் கூட வேணாம், 200 வருஷம் வேகிறதுக்கு நான் ஒரு நாள் கூட இல்லாமல் நான் இது பண்ணிட்டேனே. உனக்கு என்ன வந்து உனக்கு இது பண்ணும்போது வந்து மர்டர் பண்ணும்போது உனக்கு வந்து ஒரு செகண்ட் கூட அவன் வலிச்சிருக்காது, பெருசாக வலிச்சிருக்காது. அப்பா அப்படின்னு ஒரு குழந்தை இப்போ உயிர் போயிருக்கும் குழந்தைன்றதுனால டக்குன்னு இது பண்ணிடுச்சு. இது வந்து அதை பொறுத்தவரைக்கும் பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண மாதிரி பார்த்துச்சான். அது கிறிஸ்துவுக்காக பண்ண மாதிரி பார்த்துச்சான். புரியுதுங்களா? இதுதான் பேசிட்டு இருக்கோங்க. இது எவ்வளோ கொடூரமான ஒரு விஷயமோ. இந்த காஸ்பிளோடைய அவுட்புட் தான். காஸ்பிளுக்கு வரைவாங்கல்ல, அது ஸ்கெட்சு ஸ்டென்சில் கொடுத்துருவாங்க. இந்த ஸ்டென்சிலில் வந்து வர வச்சு எழுதுனா இந்த லெட்டர் தான் வரும் அப்படின்வாங்கல்ல, வேற மாதிரி வராது. அந்த ஏன்னா அடியில் இருக்க ஸ்டென்சில் தான், அது மேலே பெயிண்ட் பண்ணால் இதுதான் வரும், வேறு எதுவும் வராது இல்லையா. இது அந்த அம்மா பயங்கர விசுவாசிச்சு, அதனால அதை பண்ணிடுச்சு. நம்மலாம் ஃபுல்லாக விசுவாசிக்கல் இல்லைன்றாங்க. புரியுதுங்களா? இவங்கெல்லாம் என்ன நரகத்தை பற்றி பேசினாலும் உண்மையாக விசுவாசிகள் நரகத்தின் விசுவாசிகள் கிடையாது. நரகம் உண்மை என்ற விசுவாசிகள் கிடையாது. ஏன்னா நரகம் உண்மையா இருந்துச்சுன்னா எல்லாமே அதை பண்ணியிருப்பாங்கன்றாங்க. அதான் ட்ரூத்து. வளர்ந்து வழி விலகி போறதுதான் பாசிபிலிட்டியை வந்து 99.99% வழி விலகி போறதுதான். 1% தான் தப்பிக்கிறது. புரியுதுங்களா? 99.99% வந்து வழி விலகி போறதுதான் சான்ஸ் இருக்கு இந்த வாழ்க்கையில. 1% தான் கரெக்டா பரலோகம் வர்றது. அதுவும் தெரியுமா தெரியாது இந்த கேஸ்ல. அப்படின்னு இருக்கும். இந்த அம்மா செஞ்சது கரெக்டு தானே, இந்த காஸ்பிள் பிரகாரமா இந்த ஸ்டென்சில் பிரகாரமா அது கரெக்டு தானே அப்படின்னு வரும்போது உலகம் வந்து பார்த்து காரி பேசாமா, இப்படி ஒரு பிலீஃப் வச்சிருக்கியா நீ அப்படின்ட்டு. ஆனா உள்ள இருக்கிறவங்க அந்த அம்மா பொறுத்த இல்லை நான் பண்ண கரெக்டு தான் அப்படின்ச்சான். புரியுதுங்களா? அது எவ்வளவு பெரிய கேவலமானதுக்கு இந்த காஸ்பிள் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குது பாருங்க. ஸோ இது மாதிரி நிறைய சொன்னாருங்க. ஆடிட்டர் நான் அடப்பா இப்படிலாம் இருக்காங்க அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு லிஸ்ட் எடுத்தாருங்க. லிஸ்ட் எடுத்து உலகத்தில் இன்னைய டேட்டில் எவ்வளோ அபார்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது கோடிக்கணக்கான அபார்ஷன் இருக்குதான். வில்லியம் பால் யங் சொல்கிறாரு, பில்லிகிராம் பண்ணதோட இந்த அபார்ஷன் பண்ண அம்மாக்கள் ரட்சிப்புக்குள்ள நடத்தின பிள்ளைகள் தான் அதிகம் அப்படின்றாரு. ஆடிட்டேன். ஏன் அப்படின்னாக்கா, வில்லிகிராம் வந்து ஊராக போய் கோடிக்கணக்கான மக்களை ஜெபம் பண்ணி இயேசுக்கு வச்சாரு. ஆனால் ஒரே ஸ்டேட்டில், அமெரிக்காவில் இருக்க ஒரே ஸ்டேட்டில் 2 ஸ்டேட்டில் இருக்கிற அபார்ஷன் மக்கள் வந்து இந்த மொத்த இவாஞ்சலிஸ்டும் பண்ண வேலையை இவங்க அபார்ஷன் பண்ணாங்கன்னா அத்தனை குழந்தைய பரலோகம் தானே வரணும். நியாயப்படி மறிக்க நேரத்துக்கு போகிற வாய்ப்பே இல்லையே இந்த காஸ்பிள் பிரகாரமா. ஏன்னா அத்தனை குழந்தையும் இவாஞ்சலைஸ் பண்ணியிருக்கு இல்லையாது. அவங்க அம்மா யாரெல்லாம் அபார்ஷன் பண்ணாங்களோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்களே, பரலோகத்துக்கு ஆத்துமாக்களை கொண்டு வந்திருக்காங்களே. எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம் இல்லையா அது? இப்படி பார்க்கும்போது எவ்வளோ கேவலமான விஷயம் இல்லையா? ஆனால் கிறிஸ்டியானிட்டி தான் நம்பிட்டு இருக்குது. இது சொன்ன ஒத்துக்காது. இல்லை அது அபார்ஷன் தப்பு, எங்க நான் சொல்கிறேன் இல்லையாப்பா, நீ அபார்ஷன் பண்ணாமல் வச்சிரு, அந்த குழந்தை வந்து பிறந்து வளர்ந்து பாவம் செஞ்சு இயேசு விட்டு வெளியே போய் கடைசியில் வந்து என்ன பண்ண கோடிக்கணக்கான இதில் வந்து பிதாவாகிதான் உட்காந்து கொளுத்த போகிறாரு இல்லையா. அவனே போய் கொளுத்திக்க போகிறான். அது அதோட கேவலம், அதோட மோசமானது. அவனே போய் கொளுத்திக்க போகிறான், இல்லை அந்த பொண்ணே போய் கொளுத்திக்க போகுது.
இதுக்கு அபார்ஷன் எவ்வளவு பரவாயில்ல, ஒரு செகண்ட் வலியா இருக்காது, ஒரு குழந்தை ஒண்ணுமே தெரியாது, பிறக்கவே இல்லையே, ஒலியே இருக்கு, சந்தோஷமா இருக்குமே, நித்திய நித்தியம் பிதாவாகிய தேவனுடைய பர்வதத்தில் உட்காந்துருக்குமே, மேன்ஷன்ல உட்காந்துருக்குமே, இவங்க பிரகாரமா பண்ண காட்டு தானே சொல்றேன். வெள்ளிக்கிழமை பண்ண இவாஞ்சலைஸ் பண்ணதை விட அபார்ஷன் மூலியமா பல்லவத்துக்கு ஆள் சேர்த்தது ஜாஸ்தின்ற வில்லியம் பால் என்ன காட்டு தானே சொல்றது. டேட்டா காட்ட தானே இருக்கு, ஸ்டாட்டிஸ்டிக். நீ நீ வளர விட்டு கடைசியில இவாஞ்சலிக்கல்ஸ் எல்லாம் போய் அவங்க கஷ்டப்பட்டு மனம் திரும்ப வச்சு அதுக்கப்புறம் சதிகுணத்தம் போட்டு 100 வருஷம் அவனை பாதுகாத்து வாரம் வாரம் பைபிள் ஸ்டடி வச்சு உபவாசம் ஜபம் வச்சு இதை வச்சு எப்படியாவது பிடிச்சி தப்பிச்சு எப்படியாவது நரகம் தப்பிக்கிறதுக்கு எல்லாம் பாடும் பட்டு கடைசியில முந்தின நாள் அவன் பாவம் செஞ்சா கூட முடிஞ்சு போச்சு சல்வேஷனே. நரகம் பிதா வைத்தியம் நரகத்தை போட்டு ஏறின்னு குப்பை எரிக்கிற மாதிரி எரிக்க போறாரு. அப்படி பிதா அனுப்புனா கூட சாத்தான் உட்காந்து எரிக்க போறான். எப்படி எவனும் எரிக்க போறான், இல்ல சாத்தான் கூட எரிக்கலன்னு இவங்களே போய் விழுந்து குசர் மாதிரி எரிஞ்சிட போறாங்க. அப்படின்றதுல இந்த அபார்ஷன் பண்ணவங்க லேடிஸ் எல்லாமே ஆண்டருக்காக பெரிய விஷயம் இதை ரத்த சாட்சியமே பண்ணிட்டாங்களே. அப்ப நீ அபார்ஷன் கண்டிக்காதன்ற வில்லியம் பாலுங்க. அபார்ஷன் கண்டிக்காதையா, அவன் கரெக்டாதையா பண்றான் அப்படின்றாங்க. இவன் சூசைட் பிரகாரமா பண்ற கரெக்டு தானே. நீ உன்னால பண்ண முடியாத ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துறதுக்கு நீ இவ்வளவு பிரயத்தனம் பண்ணி ஃபெயில் ஆறதுல அசால்ட்டா முடிச்சுட்டு போயிட்டாங்களே சொல்றாரு. நெக்ஸ்ட், உன் குழந்தை பிறக்கும் போது உணவா பிறக்கும்னு சொல்லிட்டு வேண்டிக்கோ, ஜோம் பண்ணிக்கோ. ஏன்னா ஒரு மென்டலி ரிட்டார்டர் பிறந்துச்சுன்னா கன்ஃபார்மா பரலோகம் தான். காதும் கண்ணும் கேட்காம பிறந்துச்சுன்னா கன்ஃபார்மா கண்ணும் தான் பரலோகம் தான். அதனால அப்படி நீ வேண்டிக்கோ. ஸோ வந்ததுன்னா இவங்கெல்லாம் கிரேஸு. இப்படி உனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா இவர் கிரேஸ்ன்னு அர்த்தம். ஏன்னு வச்சுங்க, ஊனமா மென்டலாக பிறந்துச்சுன்னா கன்ஃபார்ம் பரலோகம்ல. நல்ல குழந்தை பிறந்துச்சுன்னா நீ இது பண்ணணும், ஜாக் பண்ண சொல்ற மாதிரி அது ஒரு கேவலம் தான். அது ஜாக் பண்ண சொல்றாரு இல்லையா, அவரால் வேற ஆங்கிள் டீசெண்டா பேசுறாரு. அது டீசென்சியை வெளியே எடுத்து உள்ள போய் ஆராய்ச்சி பார்த்தா இதுதான் உண்மை. அப்படின்னு அவங்க இந்த குழந்தை பிறக்கும் போது இந்த குழந்தைலாம் உனக்கு பிறகு குழந்தை இந்த மாதிரி பிறக்கணும்னு வேண்டிக்கோ. ஏன்னா இந்த மாதிரி குழந்தை நீ என்ன பண்ற, நீ நல்லதான் பண்றதுக்கு. ஆக்சுவலி வெளியே இருக்கிறவங்க தான் உனக்கு கஷ்டம் நினைப்பான். ஆனா நீ ட்ரூலி பிளஸடு. ஏன்னா அவன் குழந்தை நல்லதுக்கு போகணும், உன் குழந்தைக்கு சான்ஸே நல்லது கூட மாட்டாரு, தேவனு காப்பாத்திடுவாரு. இப்படி சொல்லி ஸ்ட்ராட்டஜி எடுத்தாருங்க. நான் ஒரு 4-5 தான் சொல்றேன். கேட்டோன்னா ஆடிட்டேன், எங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பிலீவ் பண்றீங்களான்னு கேட்டோம். அத்தனை பேரும் நோ, நாங்க சான்ஸே இல்லைன்னாங்க. யூ கைஸ் ஆர் நாட் ட்ரூ பிலீவர்ஸ் ஆஃப் ஹெல். இப்பவுமே நீ ஹெல்ல ஒரு ரிலிஜனுக்கு பயந்து தான் சொல்லிட்டு இருக்கிற. பைபிள்ல சில விஷயங்கள் அப்படி தெரியுது அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்கிறதுனால நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. ஆனா உண்மையா உள்ள போய் பார்த்தா இதனால ட்ரூ பிலீவர் ஆஃப் ஹெல்ன்றாரு. ஆமால, கரெக்ட் இல்ல அப்படின்னு தோணுச்சு. சரிங்களா? இன்னொன்னு அடுத்தது வில்லியம் பாலுங்க சொல்ல நானே சொல்றேன். ஏன்னா உண்மையாவே ஒரு மனுஷனும் அப்படியேப்பட்ட ஒரு நரகத்தை விசுவாசம், இயேசு விசுவாசிக்கல, நரகத்தை விசுவாசிச்சான் அப்படின்னாக்கா ஒரு மனுஷனால தூங்க முடியாது. உண்மையை விசுவாசிச்சானா தூங்க முடியாது. ஏன்னு வச்சுங்க, அவன் பாக்குறவன்ட்டுலாம் போய் சுற்றி சொல்லிட்டே இருப்பான். அயன் போடுற போறோமா அங்க சொல்றது, மீன் கடைக்கு போறோமா அங்க சொல்றது, ஆட்டோ ஏறுறமா சொல்றது, இறங்குறமா சொல்றது, பஸ்ல உட்காரமா சொல்றது, பஸ்ல உட்கார சும்மா காலை சொல்றது இல்லை, பஸ்ல ஏறி கத்துறது, எப்பா எல்லாம் ஏசு வைத்துக்குப்பா எல்லாம் நடத்துக்கு. இப்படி சொல்றவன் தான் உண்மையான நேரத்தை விசுவாசிக்கிறவன். மற்றவன்லாம் நடிச்சிட்டு இருக்கான். மற்றவன்லாம் உண்மையா விசுவாசிக்கல, அவன் டவுட் இருக்கு. அதனாலதான் என்ன பண்றான், பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்னு. இல்ல அப்படின்னாக்கா இல்ல உண்மையா விசுவாசிக்கிறான். ஆனா அப்படிலாம் போய் பஸ்ல எல்லாம் சொல்ல மாட்டான், தெருவா கோவ மாட்டான் அப்படின்னாக்கா இவன் தான் இருக்கிறதுலே பெரிய ஹிப்போக்ரைட். ஏன்னு வச்சுங்க, இவ்வளவு பெரிய நரகம் இருக்கும் போது என்ன பண்ணி தரணும், காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் மெரினா பீச்சு, பிஎஸ்நகர் பீச்சு, சென்ட்ரல் ஸ்டேஷனு, அது இது குறுக்கிராமம், சாப்பிட்றதுக்கான சாப்பாடு மட்டும் கிடைச்சா போதுங்க. நான் காலைல இருந்து ராத்திரி வரைக்கும் தொண்டை தண்ணி காய எல்லா இடத்துல நின்று எப்பா நேரத்துக்கு பேர் கத்தி அத்தனை பேரும் காப்பாற்றணும்ல. இல்லைன்னா நீ உன்னோட ஒரு மாயமாலக்காரன் ஒண்ணுமே இல்லை. ஏன்னா டீசெண்டா போறோம், டீசெண்டா வரோம், ஒண்ணு இதை பத்தி பேசிக்கிறதே இல்லை. ரொம்ப அடிச்சு கேட்டா கூட சொல்றது, அடிச்சு கேட்டா சொல்லுவியா, சொல்ல மாட்டேன். அடிச்சு கேட்டா சொல்றது இல்லை. எது போனா டீசெண்டா வந்துடுறோம் போயிடுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆள் மனசுல நம்ம எல்லாம் பிலீவ் பண்றதுலாம் இருக்கு. எவ்ரிபடி எல்லாம் பிலீவ் பண்றதுலாம் அர்த்தம். அதான் உண்மை. பிலீவ் பண்ணா வேறமா இருக்கு, அவுட்புட் வேறமா இருக்குமே. பிலீவ் பண்ணா துடிச்சிருவானே,
போடுறதெல்லாம் இது பண்ணி கத்தி கதறி கூவி பண்ணவங்க இது நிலத்துக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லி சாட்சி சொல்றவங்க கூட அவன் கூட என்ன பண்றது இல்ல, மைக்கு போட்டு கொடுத்தாதான் பேசுறான். நிலத்துக்கு போயிட்டு தான் சொல்றாங்களே, மேரி பேஸ்ட் தான் சொல்றாங்களே, அவங்க கூட என்ன பண்றாங்கன்னா மைக்கு போட்டு கொடுத்தாதான் சொல்றாங்க, புக்கலி தான் சொல்றாங்க தவிர்த்து போறவன் வரவன் வீட்டுக்கு வரவன் நீ வீட்டுக்கு வர நீ போகணும், ஒரு வீடா போகணும் போய் சொல்லி அப்படிலாம் பண்றது இல்லைல்ல. அப்படின்னா அவங்களும் வந்து கிவ் அப் பண்ணிடுறாங்க. அட போயா வேலையை பார்ப்போயா அப்படின்னு பண்ணிடுறாங்க. இதெல்லாம் வந்து விட்டு மொத்தமா இது பண்ணி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இந்த அளவுக்கு கேவலமா இருக்குதுங்க. ஓகே, இப்போ சும்மா ஒரு இது மட்டும் சொல்றேன். பேரபிள் ஆஃப் லாசரஸ் அண்ட் ரிச் மேன் பேரபிளை எப்படி எப்படிலாம் இன்டர்பிரட் பண்றாங்க, அதுக்கு இன்டர்பிரட் பண்றதுக்கு என்னென்ன சிமெண்டிக்ஸ் வச்சிருக்காங்க. எல்லா பேரபிள்ஸும் சிமெண்டிக்ஸ் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது பேரபிள்னு எப்படி முடிவு பண்றாங்க அப்படின்னாக்கா, தேர் வாஸ் அ சர்டன் ரிச் மேன் அப்படின்னு ஆரம்பிக்குது. ஓகேங்களா, இந்த தேர் வாஸ் அப்படின்னு எங்கெல்லாம் எல்லாம் பேரபிள்ஸ்ன்றாங்க. இன்னொன்று ஏசாயால வந்து அவர் பேரபிள்ஸ்லாம் பேசுவாரு, பேரபிள்ஸ் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக பேச மாட்ட வாசம் இருக்கு. இதை வந்து இன்டர்பிரேஷன் கொண்டு வராங்க, சிமெண்டிக்ஸ் கொண்டு வராங்க. ஓகேங்களா, இது இப்போ இது வந்து ரியல் இல்லை, பேரபிள். அப்போ எல்லாமே பேரபிள். அவர் வந்து ஒரு இதுல பேசுறாரு அப்படின்னாக்கா அது பேரபிள் அப்படின்றதுக்கு வந்து இந்த வசனத்தை கொண்டு வராங்க. ஏசாயால இது இதை கொண்டு வராங்க. ஓகே, கொண்டு வந்துட்டு தேர் வாஸ் அ சர்டன், இதுதான் ஒரு ஸ்டைல் பேரபிள் ஸ்டைல். எப்படி யோவானுக்கு ஒரு ஸ்டைல் வச்சிருக்கோமோ அது மாதிரி இப்படி ஆரம்பிச்சாருனால அது பேரபிள் அவள்கிட்ட கொண்டு வராங்க. ரைட்டு, எதுக்கு லாசரஸ்ன்ற பேரை மென்ஷன் பண்றாங்க அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது, இதெல்லாம் ஒரே ஆள் சொல்லல, பல பேர் பல இன்டர்பிரேட் சொல்றாங்க இல்லையா தியாலஜின்ஸ். அதை பல பேர் இருக்க டெரிவேஷன் பேசிட்டு இருக்கேன். நான் என்ன சொல்றேன், எதுக்கு லாசரஸ்ன்ற பேரு நிறைய பேர் சொல்ற ஒரே இதுனா லாசரஸ் பேர் சொல்லிட்டாரு அதனால வந்து கரெக்டு அப்படின்னு. இல்ல இல்ல, லாசரஸ் அப்படின்ற பேர் வந்து கிரீக்கு, அப்படி ஹீப்ரூ நேம் எலியேசர், ரெண்டுமே ஒரே நேம் தான் எலியேசர், விச் மீன்ஸ் காட் இஸ் மை ஹெல்பர். அது என்ன எதுக்கு அங்கே கொண்டு வரேன்னா பேருக்காக கொண்டு வரல, அந்த பேரபிளுடைய குவாலிட்டிக்காக கொண்டு வராருன்றாங்க. நாட் ஃபார் நாமன் கிளேச்சர் பட் ஃபார் குவாலிட்டி. அதாவது காட் வில் ஹெல்ப் த புவர் அப்படின்ற ஒரு கருத்தை பதிவு பண்றதுக்கு இந்த பேர் அவர் கொடுக்குறாரு இயேசு கிறிஸ்து அப்படின்றாங்க. எப்படி சொல்லட்டுமா, ராஜா அப்படின்னா ஒரு ஊர் அவன் பேர் ராஜா அப்படின்னா டக்குன்னு ராஜாவோட ஞாபகம் வரும், கிங்கோட ஞாபகம் வரும் இல்லையா. இல்லை வந்து பாண்டியன் அப்படின்னா பாண்டிய மன்னனா அப்படின்ற ஞாபகம் வரும் இல்லையா. அந்த மாதிரி நம்மளுக்கு லாசரஸ்னா ஒண்ணுமே ஞாபகம் வருது, அவனுக்கு லாசரஸ்னா காட் இஸ் மை ஹெல்ப் ஞாபகமா. அந்த லாசரஸ் வந்து காட் இஸ் மை ஹெல்பர். எப்படி யெஷுவானா காட் இஸ் மை சால்வேஷன், யெகோஷுவா ஜோஷுவா யெஷுவானா காட் இஸ் மை சால்வேஷன் அப்படின்றது அவனுக்கு பழிசன் தெரியுமா. ஓகேங்களா, அது மாதிரி லாசரஸ் அப்படின்னா காட் இஸ் மை ஹெல்பர் அப்படின்னாக்கா அந்த பேரபிளுக்கு இவர் ஏன் அந்த ஸ்பெசிஃபிக்கா புவர் மேனுக்கு மட்டும் அந்த பேர் கொடுக்குறாரு, ரிச் மேன் கொடுக்கல, புவர் மேனுக்கு ஏன் கொடுக்குறாரு, கொடுத்தா ரெண்டு பேர் கொடுத்துக்கணும் இல்லையா. ஏப்ரஹாம் மட்டும் கொடுக்குறாரு, புவர் மேனுக்கு கொடுக்குறாரு. ஏன் அப்படின்னாக்கா காட் இஸ் ஆன் த சைட் ஆஃப் த புவர், ஹீ இஸ் த காட் ஆஃப் த விடோஸ், திக்கற்றவர்களுக்கு இறங்குற தேவன் இருக்கு இல்லையா. அது மாதிரி எப்படி எல்ரோயினா நீ என்னை காண்கிற தேவன் அப்படின்றது இருக்கு இல்லையா. த காட் ஆஃப் சீஸ் மீ எல்ரோயி. அவனுக்கு எல்ரோயினா நம்ம தான் எல்ரோயியா ஒர்க்மேன்ஸ் பாட்டாக வச்சுப்போம், அவன் டக்குன்னு அடிப்பான் அவன். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் அவன் மொழியிலேயே இருக்குது எல்ரோயி அப்படின்னா அவனுக்கு மொழியிலேயே இருக்குது. அது வந்து குவாலிட்டி, அது குவாலிட்டி நாட் நேம், குவாலிட்டி எம்பசைஸ் பண்றதுக்காக கொடுக்குறாரு சொல்றேன். இதெல்லாம் வந்து சிமெண்டிக்ஸ் சொல்றேன், பேரபிள் பண்ணல, சிமெண்டிக்ஸ் சொல்றேன். நெக்ஸ்ட் ஏப்ரஹாம்ஸ் பூசம், அதுக்கும் வச்சிருக்காங்க. அவன் அவனோட ஜனத்தாரோட சேர்க்கப்பட்டான் அப்படின்ற ஒரு வசனம் இருக்கு இல்லையா. ஏப்ரஹாம்ஸ் பூசம் அப்படின்னு இவங்க ஹேட்ஸ் அப்படிலாம் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி எந்த இன்டர்பிரேஷன் பைபிள் எல்லாம் தேவையான சொல்றாங்க, இதெல்லாம் மேன்ஸ் ஒப்பீனியன் தான். ஸோ இதெல்லாம் அடி வாங்கிடும்ன்றாங்க. ஏப்ரஹாம்ஸ் பூசம் பண்ணும்போது ஏப்ரஹாமுடைய க்ளோஸ்னஸ் தான் அது காட்டுது, க்ளோஸ்னஸ் அவ்வளோதான் காட்டுது அப்படின்னு சொல்லி அதை கொண்டு வராங்க. இதை அப்படியே நிப்பாட்டிக்குவோம். நெக்ஸ்ட் இந்த பேரபிள் வந்து பாட்பாட்டாக பிரிக்கிறாங்க. டாக்ஸ் லிக் தேர் சோர் அப்படின்னு சங்கீதம் 22க்கு போயிடுறாங்க. எப்படிலாம் பிரிக்கிறாங்க பாருங்க. நம்ம ஒரே பிளெயினா பரலோகம் நரலோகம், எல்லா பேரபிளும் அதுதான், பரலோகம் நரகம் தான் பிரிப்பாங்க. இந்த பேரபிள் விடுங்க, பரலோகம் நரகம். ஸ்டீவர்ட் உடைய பேரபிள் எடுங்க, பரலோகம் நரகம். அந்த வஸ்திரம் எல்லாம் ஒரு பேரபிள் எடுங்க, பரலோகம் நரகம். ஆக மொத்தம் ஃபுல்லா பரலோகம் நரகத்துக்கு பேசுறாங்க, அழைச்சிட்டு இருக்கோம். இல்ல அவர் சமுதாயத்தை சோசியல் இஷ்யூஸ் பத்தி பேசிட்டு இருக்காரு. எல்லா இடத்துல சோசியல் இஷ்யூஸ் இருக்குது, சோசியல் இஷ்யூஸ் தான் அவர் பேசிட்டு இருக்காரு. ஆல்மோஸ்ட் ஆல் பேரபிள்ஸ் ஆர் ரீடைரக்டட் டு ஃபேரிசீஸ்ன்றாங்க. ஓகே, டாக்ஸ்
லிக் தேர் சோர்ஸ். சங்கீதம் 22 போறாங்க. டாக்ஸ் எதை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, டாக்ஸ் வந்து எனிமீஸை வந்து குறிக்கிறதுக்காக வேண்டி யூஸ் பண்ண வேர்டு. அதை சொல்லிட்டு அதை எடுக்கிறாங்க. இட் குட் மீன் த ரோமன்ஸ், இட் குட் மீன் இது அப்படின்னு சொல்லி அதை வந்து பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? சங்கீதம் 22 பேசுறான் இல்லையா, நாய்களை சுத்திட்டு அதை கொண்டு வராங்க. இதுதான் தேவை, இதுதான் ரபைஸ் தேவை. இல்லைன்னா வந்து ஃப்ளாட்டாக படிச்சிடும். பையில ஃப்ளாட்டாக படிச்சா வேற அபார்ஷனுடைய இது மாதிரி வந்து நிற்க வேண்டியதான். கரெக்டாக தான் இருக்கு. ஆமாம், ஏற்றுக்கணும்னா போகிறோம், ஏற்றுக்கலாம்னு அரங்கம் தானே, அப்போ கொண்டுடலாம் இல்லையா அப்படின்ற கன்க்ளூஷன் வந்துடும். சரி, இதை சொல்லி இது சிமெட்டிக்ஸ் தான் பேசிட்டு இருக்கோம். இன்னும் இன்டர்பிரட் பண்ணவே இல்லை, பேரபிள் இன்டர்பிரட் பண்ணவே இல்லை. இந்த பேரபிள் பல விதத்தில் இன்டர்பிரட் பண்ணுறாங்க. ஓகே, பர்பிள் ரோப்ஸ், அது வந்து ஹி வாஸ் ஜஸ்ட் இன் பர்பிள் ரோப்ஸ்ன்றாங்க இல்லையா, போட்டிருக்கு இல்லையா, ஆரம்பிக்கும் போது ஹி வாஸ் ரெஸ்ட் இன் ராயல் ரோப்ஸ் அப்படின்ற ஒரு இன்டர்பிரேஷன் பர்பிள் ரோப்ஸ் தான் இருக்குது. பர்பிள் ரோப்ஸ் அப்படின்னாக்கா அதுதான் ஃபாரிசியுடைய ரோபா, புரியுதுங்களா? அதனால அதை யூஸ் பண்றாரு. ரிச் மேன் வாஸ் ட்ரெஸ்ட் இன் பர்பிள் ரோப் அப்படின்னு ஃபாரிசி போட்டிருக்க துணியா. இப்போ அங்க நின்று ஒரு இது சொல்றாங்க, இந்தியாலையும் இந்தியாவுக்கும் பிரிட்டிஷ்காரனுக்கும் ஒரு வார் டைம்ல போயிட்டு, இல்லை வந்து இண்டிபெண்டன்ஸ் டைம்ல போயிட்டு பேரபிள் சொல்றாச்சுங்களேன், கோட்டு சூட்டு போட்ட மனுஷனை கண்டேன் அப்படின்னு சொல்றது என்ன சொல்றாருன்னா, அது கண்டிப்பா இந்தியனை குறிக்காது. ஏன்னா வேட்டியும் கோமனம் கட்டிட்டு வந்திருப்பான் அந்த காலத்துல. ஆனா டக்குன்னு வந்து யாருக்கு அது உறுத்தி இருக்கும் அப்படின்னாக்கா வெள்ளைக்காரனுக்கு உறுத்தி இருக்கும். நம்மளை பத்தாண்டா சொல்றாருன்னு. அதே மாதிரி ஃபாரிசிஸ் கொடுத்துச்சான். ஏன்னா அந்த பர்பிள் ரோப் வந்து அவங்களுடைய ரோபு, அவங்களுடைய அந்த அவர் ரோப் சொல்றாரு இல்லையா, அது வந்து ஃபாரிசிஸுடைய ரோபா. உடனே முடிச்ச உடனே பேரபிள் முடிச்ச உடனே ஃபாரிசிஸ் வந்து மோவர் பண்ணுவானுங்க. ஏன் அப்படின்னாக்கா அவங்கள பத்தி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி என்டர் பண்றாங்க. ஓகே, இந்த கேரக்டர் ஆஃப் புவர் மேன் ஆர் ரிச் மேன் சொல்லவே இல்லை. ரிச் மேன் ரொம்ப மோசமானவன் அப்படின்னு சொல்லல, அன்ஜஸ்ட்னு சொல்லவே இல்லை. ஆனா அன்ஜஸ்ட் ஸ்டூவர்ட் பேரபிள்ல அன்ஜஸ்ட் பத்தி பேசுறாரு. அந்த ஸ்டூவர்ட் வந்து அன்ஜஸ்ட்னு பேசுறாரு, இவனை பத்தி அன்ஜஸ்ட் சொல்லவே இல்லை. ரிச் மேன் அன்ஜஸ்ட் சொல்லவே இல்லை. அதே மாதிரி புவர் மேன் ஜஸ்ட்னு சொல்லவே இல்லை. இப்படி இந்த பேரபிள் அப்படியே ஃபிளாட்டா எடுத்தா, எவ்ரி புவர் வில் கம் டு ஹெவன், எவ்ரி புவர் வில் கம் டு ஹெவன், எவ்ரி ரிச் வில் கோ டு ஹெல், எவ்ரி ரிச் ஹூ இஸ் நாட் ஹெல்பிங் இஸ் கோயிங் டு ஹெல் அப்படி வச்சுக்கலாமா? இந்த பேரபிள் அப்படியே எடுத்து ஃபிளாட்டா எடுத்தோன்னா, எவ்ரி ரிச் மேன் ஹூ இஸ் நாட் ஹெல்பிங் த புவர் வில் எண்ட் அப் இன் ஹெல், and every poor man because of the sake that he was poor will end up in heaven. எடுத்துக்க முடியாதுன்றாங்க. அப்படி எடுத்துக்க முடியாது. அப்படிலாம் பேரபிளை வந்து நீ நினைச்ச மாதிரிலாம் பேரபிளை வந்து இன்டர்வர் பண்ணிட்டு போயிருக்க முடியாது. அதனால ஓமைகளை வந்து தனியாக கேட்குறாங்க. ஃப்ளாட்டாக வந்து கேட்க மாட்டானே, புரிஞ்சு போயிட்டே இருப்பானே, தனியாக உட்காந்து எது எதுன்னு அவர் இன்டர்வர் பண்ண வேற மாதிரி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நினைக்காம இன்டர்வர் பண்ணல, வேற மாதிரி இன்டர்வர் பண்ணி சொல்றாரு இல்லையா. ஸோ பேரபிள் நீட்ஸ் இன்டர்பிரிட்டேஷன். ஓகே, நம்ம நினைக்கிற மாதிரி கதை சொல்லல, அவரு பேரபிள் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஃபைனலாக இது எது அட்ரஸ் பண்ணது அப்படின்னாக்கா, த வெல்த் ஆஃப் த ஃபாரிசீஸ். இந்த பேரபிளுடைய நோக்கம் என்னன்னா, டு அட்ரஸ் த வெல்த் ஆஃப் த ஃபாரிசீஸ். பிகாஸ் ஃபாரிசீஸ் வந்து இல்லீகலா வெல்த்தை இது பண்ணிட்டு ரிச்சா இருந்துட்டு they thought that is a blessing from ஜெஹோவா. அண்ட் பூரை வந்து ஒழுங்கா ட்ரீட் பண்ணாம இது பண்ணதுக்கு அந்த கேரக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வரதுக்காக அந்த பேரபிள் பேசினாரு. பரலோகமும் நரகத்துடைய இதை காட்டுறதுக்கோ இல்லை ஹேட்ஸ் இதுடைய ஜியோகிராஃபிக்கை காட்டுறதுக்காக வேண்டி பேசலன்றாங்க. கரெக்டு தானே? செத்ததுக்கப்புறம் இப்படி ஆஃப்டர் லைஃப் இப்படிதான் இருக்கும் அப்படின்றக்காக பேசல, இல்லை பரலோகம் இப்படிதான் இருக்கும், நரகம் இப்படிதான் இருக்கும்ன்றக்காக பேசல. அந்த இடத்துல என்ன கொண்டு வராங்கன்னா இந்த வசனத்தை கொண்டு வராங்க. எந்த வசனம் அப்படின்னாக்கா, nobody has ascended to heaven except the son of man கொண்டு வராங்க. அதுதான் நம்ம ஆளுங்க வந்து இதில் ஹெவன் கிடையாது ஹேட்ஸ்னுவானுங்க. ஏன்னா இந்த வசனம் அதில் ஃபிட் ஆகாது இல்லையா. ஏன்னா இந்த வசனம் சொன்னதுனால, இந்த வசனம் மட்டும் சொல்லலாம் எனக்கு எல்லாம் இது ஹெவன் இருப்பாங்க, ஏப்ராம் புசமா ஹெவன் இருப்பானுங்க பாருங்க, எவ்வளோ இப்படிலாம் இருக்கானுங்க பாருங்க. இந்த வசனம் சொன்னதுனால ஏப்ராம் புசமா ஹேட்ஸ் ஆக்கிட்டானுங்க. இந்த வசனம் மட்டும் மனுஷகுமாரனை தவிர்த்து யாருமே பல்லவத்துக்கு ஏறினது இறங்கினது இல்லை வசனம் மட்டும் சொல்லாமல் இருந்தோம்னா இதை வந்து பல்லவமாக்கி இருப்பானுங்க. சொன்னதுனால ஹேட்ஸ் ஆக்கிட்டானுங்க, நாசுக்கா ஆக்கிட்டானுங்க. ஹேட்ஸ் ஆக்கி என்ன பண்ணுறானுங்க, பல்லவ அவர் வந்து 3 days வெளியே போகும்போது ஹேட்ஸ் வந்து ஒன்னாக்கிட்டு போயிட்டாரு, காலி பண்ணிட்டு போயிட்டாரு. அதுக்கு மேலே பல்லவம் ஒப்ப மாட்டாரு
அப்படின்றது எல்லாமே வந்து பிப்ளிக்கல் டெக்ஸ்ட் எதுவுமே இல்லைன்றாங்க. எல்லாமே மேன்ஸ் ஒப்பீனியன்றாங்க. ஓகே, ரைட்டு. இது முடிச்சதுக்கப்புறம் இவ்வளோ இவ்வளோ விஷயங்கள் வந்து இந்த 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 இன்டர்பிரேஷன் இருக்குது. இன்னும் ஒரு 3 நாள்லாம் விட்டாங்க, வேற லெவல் இன்டர்பிரட் பண்ணியிருக்கானுங்க. என்ன இன்டர்பிரேஷன் அப்படின்னாக்கா, தோ தோ ஒன் ஃப்ரம் த டெட் வில் கோ தே வில் நாட் பிலீவ் அப்படின்ற பேரபிள் வருது. ஓகேங்களா? தோ ஒன் ஃப்ரம் த டெட் வில் கோ அண்ட் டெல் தே வில் நாட் பிலீவ் வருது. புரியுங்களா? இந்த இடத்துல ரிசர்வேஷன் பற்றி பேசுகிறான். ரிசர்வேஷன் பேசிட்டு யார் ரிசர்வேஷனும் இல்லை, ஏசு கிறிஸ்து பற்றி பேசுறதுன்றாங்க. புரியுதுங்களா? நான் ரிசரக்ட் ஆகி நான் வருவேன்டா, இருந்தாலும் என்ன நம்ப போறது இல்லை இந்த பாரிசிஸ். புரியுதா? அதுதான் பாட்டம் லைன்லாம். இப்பெல்லாம் யோசிச்சதே இல்லை, நம்ம பேரபிள் யோசிக்க மாட்டோமே. புரியுங்களா? இது வந்து செவரல் தியாலஜியன்ஸ் வேறு இதில் இது பண்ணுறாங்க. இது கலெக்டிவாக நான் இதில் பண்ணதில்லை, கலெக்டிவாக சொல்லிட்டு இருக்கேன். எல்லாம் ஒரே ஆள் இத்தனையும் அப்படி இது பண்ணல. இந்த வெவ்வேறு வழியில் வந்து இந்த பேரபிள் ஜென்ரேட் பண்ணுறாங்க. நம்மள மாதிரி ஃப்ளாட் அடிக்கல. நெருப்பு சொல்லிட்டாங்க நரகம், இதுனா வரலோகம் அப்படின்னா ஃப்ளாட் அடிக்கல சொல்கிறாங்க. தே ஹாவ் மோசஸ், ஏன்னா தே ஹாவ் ப்ராஃபட்ஸ், ஏன்னா த லா அண்ட் த ப்ராஃபட்ஸ் டெஸ்டிஃபை அபவுட் மீ அப்படின்ட்டு இருக்க சொல்கிறார் இல்லையா, ஜீசஸ் சொல்கிறார் இல்லையா. அதுக்காக அந்த லைன் அந்த பேரபிளில் சேர்க்குறாரு. என்னன்னா, தோ ஒன் சென்ட் பேக் ஃப்ரம் திஸ் பிளேஸ் ஃப்ரம் த டெட் தே வில் நாட் பிலீவ் பிகாஸ் தே ஹாவ் தேர் லா, தே ஹாவ் மோசஸ் அண்ட் இதுன்னு சொல்கிறார் இல்லையா, டு பிலீவ் அப்படி சொல்கிறார் இல்லையா. எதுக்கு சொல்கிறாருன்னா, டே என்னை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். ஐ வில் கோ பேக் ஃப்ரம் த டெட், nobody will go back from the dead. I will go back from the dead. I will go back from the dead, but still you will not believe me. எப்படி வருது பாருங்க, காஸ்பல் ஸ்டோரி அங்கே வருது, அவருடைய ரெசரக்ஷன் அங்கே வருது அந்த பேரபிளில். இதெல்லாம் இந்த அளவுக்கு டீட்டெயிலாக பிரித்து மேலே தேலதுன்னு தான் முடியும், ரபாய்ஸால் மட்டும்தான் முடியும். ஏன்னா அவங்க பார்க்குற பார்வை வேற. அவன் வந்து ஒரு நேட்டிவ் லாங்குவேஜ்லேருந்து பண்ணுறான். ஸோ அவன் செமாண்டிக்ஸ் எடுக்கிறான், பேரபிள்ஸ் இன்டர்பிரட் பண்ணுறது செமாண்டிக்ஸ் எடுக்கிறான். காமனாக மற்ற பேரபிள்ஸ் எப்படி இன்டர்பிரட் பண்ணியிருக்காருன்னு பார்க்குறான். ஆனால் டெரிவேஷன் எழுதுறான். நம்ம எதுவுமே பண்ணுறது இல்லை, ஃப்ளாட் அடிக்கிறோம். இல்லை கரெக்டாக இருக்கும். ஓகே ஓகே, இஃப் திஸ் பேரபிள் இஸ் ட்ரூ தென் எவ்ரி ஹெவன்ஸ் பால்கனி வில் பி அ ஹெல்ன்றாங்க. எப்படிலாம் யோசிக்கிறோம் பாருங்க. இந்த பேரபிள் ட்ரூவாக இருந்துச்சு, பேரபிள் ட்ரூவாக இல்லாமல் இது பேரபிளாக இல்லாமல் ட்ரூ ஸ்டோரி அவர் சொல்கிறாருன்னா, எவ்ரி ஹெவன்ஸ் பால்கனி வில் ஹேவ் ஹெல். எப்படி ஹெவனில் வீடு இருக்கும், பல்லவத்தில் வந்து ஆண்டவர் வந்து வீடு கொடுத்துருப்பாரு, மேன்ஷன் கொடுத்துருப்பாரு. ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் ஜாலியாக பேசிக்கலாம், வாங்க வாங்கன்னு. நீங்கள் பால்கனியில் போனீங்கன்னா ரிச் மேன் உட்காந்துருப்பான், என்னப்பா சொந்தக்காரன் உட்காந்துருப்பான், இல்லை உங்களோட எனிமி உட்காந்துருப்பான். எங்கே உட்காந்துருப்பான்னா, எவ்ரி பால்கனி வில் பி ஹெல்ஸ் அவுட்டோர் யூனிட்ன்றாங்க. இங்கேருந்து பார்த்து பேசிக்கலாமா, கூடுவானா உள்ளேருந்து, ஏப்பா மூசி தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பா அப்படின்னு. நான் முடியாதுன்னு வேணாம். இப்படி இருக்கும், இது அப்படி லிட்டரலாக எடுத்தா இப்படி இருக்கும்ன்றாங்க. எவ்ரி ஹெவன்ஸ் பால்கனி வில் பி ஹெல்ன்றாங்க. இப்படி இருக்கிற இடத்துல நீ உன்னால் எப்படி அவன் நிம்மதியாக உட்கார முடியுன்றாங்க. இப்படி பேசிட்டு இருக்கான் ஒருத்தன் இங்கேருந்து, எப்பா எப்பா தண்ணி கொண்டு வாப்பா, எப்பா ஜூஸ் கொண்டு வாப்பா, ரசனா கொண்டு வாப்பான்னு இருக்கும்போது நீங்கள் எப்படி பரலோகத்தை நிம்மதியாக உட்காந்துருப்ப, பேச்சுவார்த்தை பண்ணிட்டு சொல்லிட்டே இருப்பாப்பா, இங்கேருந்து அங்கே வர முடியாது, அங்கேருந்து இங்கே அவனுக்கு தடை இருக்குதுன்னு சொல்லிட்டே இருக்கணும். இவனும் வந்து இல்லை இவனை பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம், இந்த மாதிரி நடக்காதுன்றாங்க. இந்த மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு காமெடியான ஒரு விஷயமா இருந்தாலும் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஜாலியாக என்டர்பிரட் பண்ணுறானுங்க. இப்படி இருக்காதியா அப்படின்னா, பல்லவத்தில் இருக்கும்போது இப்போ ஜனல் தந்தனா பின் ஜனல் தந்தனா நரகம் இருக்கும் அங்கே. அப்போ பல்லவமாக இருக்க முடியாது. இவன் தான் வெந்துட்டு இருக்கானே, வேகிட்டு இருக்கானே, உன் சொந்தக்காரன் வந்து வெளியே மூசி கூப்பிட்டு இருப்பான், நீ எப்படி நிம்மதியாக பல்லவத்தில் நீ நிம்மதியாக கொஞ்சம் காஃபி கூட சாப்பிட முடியாது உன்னாலன்றாங்க. கரெக்டு தானே, யோசிக்க வேண்டிய விஷயம் தானே. இஸ் இட் அவுட்டர் டார்க்னஸ் ஆர் இஸ் இட் ஃப்ளேம்ஸ்ன்றாங்க. ஒருத்தர் அவுட்டர் டார்க்னஸ் யூஸ் பண்ணுறாரு, ஒருத்தர் இங்கே ஃப்ளேம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நீ ஃப்ளேம்ஸ்ன்றியா இல்லை அவுட்டர் டார்க்னஸ்யா? ஃப்ளேம்ஸ் ஒன்று ஃப்ளேமாக இருக்கணும், இல்லை அவுட்டர் டார்க்னஸாக இருக்கணும். ஆனால் ஃப்ளேம் நீங்கள் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளேமை கொண்டு வந்து ஃப்ளேமை வந்து வேறு எங்கெங்கெல்லாம் ஃப்ளேம் யூஸ் பண்ணுறாருன்னு பார்க்குறாங்க. எப்படிலாம் கொண்டு வந்து தெரியுமா, பால் வந்து எவ்ரிபடி வில் பி டெஸ்டட் பை ஃபயர், எவ்ரிபடி including Christians, non-Christians, everybody will be tested by fire. And அந்த இடத்துல அந்த ஃப்ளேம் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா, the fiery flame
loving flame of God will burn all that which is not worth. உன் பொறாமை, ஆங்கரு, பெருமை, இச்சை, பிச்சை எல்லாத்தையும் வந்து அந்த ஃப்ளேம்ஸ் எரிச்சிட்டு உன்னை மட்டும் பொண்ணா விளங்க பண்ணும் அப்படின்ற வார்த்தை வசனம். He purifies them with the with this flame. அதே மாதிரி ஒரு வசனம், லாண்டர் சோப் வச்சு அவர் பியூரிஃபை பண்ணுவார். இது எல்லாமே பியூரிஃபைங் ஃப்ளேம் இஸ் அ பியூரிஃபைங் எலிமெண்ட்டு. லாண்டர் சோப் வந்து இஸ் அ பியூரிஃபைங் எலிமெண்ட்டு. அதே மாதிரி பவுல் யூஸ் பண்ணுற வுட்டு, ஸ்ட்ரா, அதுக்கப்புறம் வுட்டு, ஸ்ட்ரா, அப்படியா, அதுக்கப்புறம் ஹேயா, அதெல்லாம் வந்து எரிஞ்சிடும். கோல்டு மட்டும் புடமாகவும் உங்களுக்குள்ள இருக்க இதெல்லாமே டெஸ்ட் பண்ணி என்ன இதெல்லாம் எரிஞ்சிடும். ஆனால் மற்றது மட்டும் நிற்கும், மற்றதெல்லாம் எரிஞ்சிடும். அது உனக்கு தேவையில்லாத கிறிஸ்துவும் நீனும் ஒன்றும் சேர முடியாமல் இருக்கிற எல்லா விஷயமும் எரிஞ்சிடும். அப்போதான் நீ ஒன்று சேர முடியும் கிறிஸ்துவோட. அப்படி சொல்லி இது இந்த 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 ஃபயரி ஃபர்னஸ் சொல்ல எவ்ரி கிரியேஷன் வில் பாஸ் த்ரூன்றாங்க. இட் இஸ் காட்ஸ் கன்சியூமிங் ஃபயர்ன்றாங்க. ஓகேங்களா? ஃப்ளேம்ஸ் எல்லாமே எல்லாம் ஓல்ட் டெஸ்டமென்ட், நியூ டெஸ்டமென்ட்ல எங்கெல்லாம் ஆர்டர் ஃப்ளேம் பேசியிருக்காரு, பர்னிங் புஷ்ல இருக்க ஃப்ளேம் என்ன எல்லாமே எடுக்கிறானுங்க. இப்படி தான் வந்து செமான்டிக்ஸ் இன்டர்பிரட் பண்ற, பேரபிள்ஸ் இப்படி தான் இன்டர்பிரட் பண்றாங்க. நம்மடிக்கான ஃபிளாட்டா இப்படிலாம் இதுப்பா வெள்ளை சொக்கா போட்டிருக்கான் அப்படின்னா பல்லோகம் அப்படி இவன் கருப்பு சட்டை போட்டுட்டு இருக்காரு ஆனால் இருக்கும் அப்படிலாம் இன்டர்பிரட் பண்றதே இல்லை. இவ்வளோ சிமெண்டிக்ஸ் யூஸ் பண்றாங்க பேரபிள்ஸ்க்கு. இதனால தான் இதாண்டா படிச்சவன் தேவை. ஏன்னா அவன் பைபிள் அவன் வந்து வாழ்க்கையை டெடிகேட் பண்ணி உட்காந்துருக்காங்க பைபிள் படிக்கிறதுக்காண்டி. நம்ம டைம் பாஸ் படிச்சுட்டு இருக்கோம். அவன் வந்து இதுதான் வந்து வாழ்க்கையை படிச்சுட்டு இருக்கிறான். உள்ள உட்காந்து கிரீக்கையும் ஹீப்ரும் உட்காந்து படிச்சுட்டு இருக்கான். அவன் பண்ணுற இன்டர்பிரேஷன் வேற மாதிரி தான் இருக்கும்ன்ற நான் கரெக்டாக தானே பண்ணுவான். டாக்டர் எம்பிபிஎஸ் படிக்கிறவனுக்கும் யூடியூப்ல பார்த்து மருந்து சொல்றோம் வித்தியாசம் இருக்குல்ல. யூடியூப்ல பார்த்து மருந்து சொல்றவன் என்ன சொல்லுவான், இந்த இலையேடு அந்த இலையேடு கடிச்சு தின்னு சரியாயிருவனுமா. எவன் வந்து எம்பிபிஎஸ் படிக்கிறானோ அவனுக்கு தெரியும் அது எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியும். கடைசிக்கு நம்ம இலையை தலையெல்லாம் சாப்பிடுவோம் கொஞ்ச நாள். கடைசிக்கு ரைட்டரா ஒரு முடிஞ்சு ஒரு அளவுக்கு மேல இது வேலைக்கு ஆகல அப்படின்னா என்ன பண்ண டாக்டர்கிட்ட போயிடுறோம். போய் எவ்வளோ பாருன்றோம். அவன் இதுதானா இந்த மெடிசன் போங்க சார், இது 2 மாத்திரை போடுன்னுவான். போட்டால் சரியாயிடும். என்ன பண்ணாங்க, அவன் படிச்சிருக்கான். நான் அதுதான் உயிரை கொடுத்து படிச்சிருக்கான். இது எண்ட் ஆஃப் த டே இது எந்த சோஷியல் இஷ்யூ அட்ரஸ் பண்ணுது அப்படின்னாக்கா ரிச் வர்சஸ் புவர் உடைய இது டார்கெட்டட் ஆடியன்ஸ். ஹூ இஸ் த டார்கெட் ஆடியன்ஸ் ஆஃப் த பேரபிள் அப்படின்னு பார்க்கணுமா. இந்த டார்கெட் ஆடியன்ஸ் ஆஃப் த பேரபிள் இஸ் த ஃபேரிசியா. ஏன்னா ஃபேரிசி கோவப்படுறான் இது கேட்டோம். டார்கெட் ஆடியன்ஸ் வந்து இது வந்து ஃபேரிசி ஜீசஸ் வந்து யூஸ் பண்றாரு. ஓகே, இன்னும் பாருங்க, ஞாபகத்து பாருங்க. இந்த பேரபிள ஒரு பேரபிளையும் வந்து ஒரு லென்ஸ் வச்சு இன்டர்பிரட் பண்ணணுமா. ஒரு லென்ஸ், ஓகேங்களா, ஒரு தீம் வச்சு இன்டர்பிரட் பண்ணணும். என்ன தீம் அப்படின்னாக்கா இந்த பேரபிள இன்டர்பிரட் பண்றதுக்கு நம்ம என்ன தீம் எடுப்போம், ஹெவன் அண்ட் ஹெல்லோட தீம் எடுப்போம். அது எடுக்காதுன்றான். என்ன தீம் எடுக்கணும் அப்படின்னாக்கா இந்த காஸ்பலுடைய எண்டு தீம் என்னன்னு பார்க்கணும். எந்த தீம் என்ன அப்படின்னாக்கா God was in Christ reconciling the world unto himself, not counting their sins against them. இதுதான் இந்த பேரபிளுடைய இன்டர்பிரேஷனுக்கு யூஸ் பண்ற தீமா இருக்கணுமா. God was in Christ reconciling the man unto himself, reconciling the world unto himself, not counting their trespasses against us. இந்த தீமை வச்சுதான் இந்த பேரபிளை இன்டர்பிரேட் பண்ணணுமா. இந்த தீமை வச்சு இந்த கண்ணாடியை பேரபிளை பாருன்றான், படின்றான். இந்த கண்ணாடியை மாதிரி இந்த பேரபிளை படிக்க வேணா நம்ம சொல்லி கொடுத்தா நம்மளுக்கு. அப்படி படிக்கும் போது இந்த பேரபிளுடைய சாராம்சம் ரெஸ்டரேஷன், நாட் ரெட்ரிபியூஷன்றாங்க. படிச்சவன் இருக்கணும் கேட்டா இருக்குல்ல. இந்த பேரபிளை வந்து God was in Christ reconciling the entire world unto himself, not counting their sins against them. இந்த லென்ஸ்ல இந்த பேரபிளை இன்டர்பிரட் பண்ண சொல்றாங்க. இப்போ இந்த லென்ஸ் இன்டர்பிரட் பண்ணனா எதுக்கு இதை சொல்றாரு அப்படின்னாக்கா ஏதோ ஒரு கரெக்ஷனை அந்த ஃபேரிசி கிட்ட பண்ண விரும்புறாரு. அதுக்காக இந்த ஒரு படத்தை எடுக்கிறாரு. படம் எடுத்து காட்டுறோம். படம் எல்லாம் உண்மையா இல்லை, ஆனா படத்துல ஒரு கருத்து சொல்ல வராங்களா, அந்த கருத்து ரொம்ப முக்கியம்ன்றாங்க இல்லையா. இந்த பேரபிளுடைய கருத்து என்ன அப்படின்றது இந்த லென்ஸை விடான்றாங்க. நீ வைக்கிற லென்ஸ் என்னன்னா நரகம் எப்படி இருக்கும், பரலோகம் எப்படி இருக்கும்னு சொல்லி ஜியாகிரபி காட்டுறாரு அவரு.
ஸ்ட்ரக்சர் வந்து வரைஞ்சு காட்டுறாரு, பெயிண்ட் அடிச்சு காட்டுறாரு அப்படின்னு வச்சுருக்கோம். இல்லை அதே கிடையாது, காஸ்போட தீம் தான் வைக்கணுன்றாங்க பேரபிள்ஸ்ல. இந்த பேரபிளுக்கு இந்த தீம் வச்சு பாருன்றாங்க. வேற ஸ்டோரி வருது, இந்த தீம் வச்சிங்கன்னா ஹோல் ஸ்டோரி வேற மாதிரி வருது, இந்த பேரபிள் ரெஸ்டரேட்டிவாக வருது. ஓகேங்களா? ஸோ இந்த தீம் வச்சு பாருங்கன்றாங்க. இல்லை ஃப்ளாட் அடிக்கிறவனுக்கு கேள்விகள், ஃப்ளாட்டாக அடிக்கிறவங்களுக்கு கேள்விகள். இப்போ இந்த பேரபிளில் வந்து நீ ஃப்ளாட்டாக வந்து ஹெவன் அண்ட் ஹெல் அப்படின்னு வச்சு இவனால் வந்து அங்கேருந்து இங்கே கிராஸ் ஆக முடியாது, இங்கேருந்து அங்கே கிராஸ் ஆக முடியாது அப்படின்னாக்கா ஐ வில் ரிமெம்பர் யுவர் சின்ஸ் நோ மோர் என்னாச்சு? புரியுதுங்களா? ஓகே. அதே மாதிரி ஹீ இஸ் த சேவியர் ஆஃப் ஆல் மென் என்னாச்சு? இந்த வேர்ஸ் கரெக்டுன்னா அந்த வேர்ஸ் ஃபால்ஸ் ஆயிருன்றாங்க, பைனரி மாதிரி ஆயிருதுன்றாங்க. அதே மாதிரி ஐ வில் ட்ரா ஆல் வென் ஐ எம் லிஃப்டட் அப் ஐ வில் ட்ரா ஆல் மென் அண்ட் டு மை செல்ஃப் என்னாச்சு? சரிங்களா? இந்த ஒன்று இது கரெக்டே இல்லை, அது கரெக்டு, ரெண்டுமே கரெக்ட், நியூட்ரலாக இருக்க முடியாது. காட் வில் பி ஆல் இன் ஆல் என்னாச்சு அப்படின்றாங்க. இதுக்கு கவுண்டரா வைக்கிறாங்க. எப்படி கோர்ட்டில் வந்து கவுண்டரா வைக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி கவுண்டர் பண்ணுறாங்க. ரெவல்யூஷன்ல பிஹோல்ட் ஐ மேக் ஆல் திங்ஸ் நியூ அப்படின்னும் போது அந்த ஆல் திங்ஸ்ல வந்து ரிச்மேனை விட்டுருவாரா? ஆல் நாள் தானே, ரிச்மேனை விட்டுருவாரா? அப்போ அது ஒன்று இது கரெக்டாக இருந்துச்சுன்னா, இது ஃப்ளாட்டாக நீ இன்டர்பிரட் பண்ணுற, ஹெவன் அண்ட் ஹெல் இன்டர்பிரட் பண்ணனா இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும். இந்த கேள்வி ஃபாதர் ஃபர்கிவ் தெம் ஃபார் தி நியூ நாட் வாட் தே டூ, அதே ஃபார்சி சொல்கிறாங்க, அவ ஃபர்கிவ் பண்ணலையா? ஓகே, இதோட சூப்பர் எப்படின்னாக்கா, இது ஹெவன் அண்ட் ஹெல்ல வச்சேன்னா காட் இஸ் நாட் த மீடியேட்டர், ஏப்ரஹாம் இஸ் த மீடியேட்டர். ஏன்னா அவன் யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்னா ஏப்ரஹாம்கிட்ட பேசிட்டு இருக்கான். யாரு யாரு லாசரஸும் ரிச்மேனும் யார்கிட்ட பேசி, யார் இவங்க ரெண்டு பேருக்கும் மீடியேட்டர்னா ஏப்ரஹாம் இஸ் த மீடியேட்டர். வென் யூ சே ஏப்ரஹாம் இஸ் த மீடியேட்டர் பிட்வீன் ஹெவன் அண்ட் ஹெல், தென் ஜீசஸ் இஸ் நாட் த மீடியேட்டர். பாருங்க பேரபிள் எப்படிலாம் பார்க்க வேண்டியது இருக்கு. இஃப் திஸ் பேரபிள் லிட்டரல் நீ எடுத்து அப்படின்னாக்கா, தென் த மீடியேட்டர் பிட்வீன் ஹெவன் அண்ட் ஹெல் இஸ் ஏப்ரஹாம், not Jesus Christ. When Jesus Christ himself is narrating a parable, he should be the mediator between God and man, or between heaven and hell, or between light and darkness, between whatever it is இல்லையா? அதில் வந்து மீடியேட்டர் person in authority should be Christ, should be the son of man, not Abraham. Abraham cannot mediate between heaven and hell என்றாங்க. ஸோ இவ்வளோ சிமெண்டிக்ஸ் இருக்குதுங்க இதை இன்டர்பிரட் பண்ணுறதுக்கு. சாதாரண பேரபிள் தான், இதை இன்டர்பிரட் பண்ணுறதுக்கு இவ்வளோ சிமெண்டிக்ஸ் இருக்குது. ஸோ ஹெவன் அண்ட் ஹெல் அப்படின்னு வாசிக்கும் போது இவ்வளோ சிமெண்டிக்ஸ் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதே மாதிரி ஹெல்லுடைய விஷயம், ஹெவனுடைய விஷயம் அப்படின்னு நம்ம அதை லிட்ரலாக பிலீவ் பண்ணுறோமா இல்லையா அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த ஸ்டோரி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த அபார்ஷனு, the born blind, deaf, handicapped, mentally retarded, அவங்களுடைய ஸ்டோரிஸு.